மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கு முன்பு நிலவும் சூழ்நிலை, பகவானுடைய நாமத்தை சொல்லி உதவி கேட்ட பிறகு அந்த சூழ்நிலை எப்படி மாறுகிறது, எப்படி நமக்கு சகாயமாய் அமைகிறது என்பது, இந்த சூழ்நிலை எப்படி மாறுகிறது என்பதை இன்றைக்கு பார்க்கலாம். ஸ்ரீமதி நித்யா ஸ்ரீகாந்த் ஹர்டன், வர்ஜீனியா என்ற ஸ்டேட்டில் USA அமெரிக்காவில் இருக்கிறார். மிக சுவாரஸ்யமான 3 நிகழ்ச்சிகள். இதில் ஒன்றை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இருந்தாலும் அதுவும் சேர்ந்து வந்ததானால் அது பகவானுடைய சித்தம். அவர் சொல்கிறார், அந்த முறை வர்ஜீனியாவில் மிகவும் கடுமையான குளிர்காலம். இப்பொழுது கூட சில நாட்களுக்கு முன்பு கேள்விப்பட்டோம் அல்லவா, எந்த எலக்ட்ரிசிட்டியும் வேலை செய்யவில்லை, கொரோனா பாதிப்பு வேறு, கடுமையான குளிரின் பாதிப்பு, அமெரிக்காவில் மக்கள் கஷ்டப்பட்டதை பார்த்தோம். அவர் சொல்கிறார், 2013-14 அப்படி இருக்கலாம், அவர்களுடைய வீட்டில் அந்த ஹீட்டர் வேலை செய்யவில்லை போலும். வெளியே மிகவும் கடுமையான குளிர், அங்கெல்லாம் -°C போகும். நம்முடைய இந்தியாவில் இது 29°, 30°C இருக்கும். நமக்கு அது சகஜமாக இருக்கும். நமக்கு ஒரு 25 வந்தாலே குளிர்வது போல் இருக்கும். அவர்களுக்கு -25 எல்லாம் போகும். அந்த மாதிரி சமயங்களில் அவர்கள் வீட்டில் சென்ட்ரலைஸ்டு ஹீட்டிங் என்று சொல்வார்கள், ஹீட்டர் வைத்துக் கொள்வார்கள். வீட்டின் உள்ளே தேவையான அளவுக்கு வெப்பம் இருக்கும். திடமின்றி இவர்கள் வீட்டிலும் மிகவும் குளிர ஆரம்பிக்கவும் இவர்களுக்கு தெரிந்தது இந்த ஹீட்டரில் ஏதோ தகராறு என்று. என்னென்னோ சரி செய்து பார்த்தார்கள். ஒரு கிட்டத்தட்ட 1 வாரம் எந்த இடத்தில் என்ன தப்பு என்றே தெரியவில்லை. அந்த ஹீட்டரோடு இன்னொரு உதவி ஹீட்டரும் கொடுத்திருப்பார்களாம் அந்த கம்பெனியிலேயே. இந்த ஹீட்டர் கொடுக்கும் வெப்பத்தை விட அதிக வெப்பம் வேண்டுமானால் அது தானாகவே ஆன் ஆகிக்கொள்ளுமா. ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு அது தானாகவே ஆன் ஆகிவிட்டது. அந்த உதவி ஹீட்டரும் வெப்பத்தை தரும் ஒரு வகையான கேட்ஜெட் அது. ஆக இவர்களுக்கு குளிரானது அதிகமாக வீட்டுக்குள்ளே ஸ்வெட்டர் மேல் ஸ்வெட்டர், காலில் உரை, கையில் உரை, பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸோடு இவர்கள் இந்த காலத்தை தள்ளினர். என்ன விஷயம் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பிறகு அந்த சர்வீஸ் பர்சனல் கான்டாக்ட் பண்ணி அவளுடைய கணவர் ஸ்ரீகாந்த் ஒரு அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணினார். அதற்குள்ளேயே இவர்கள் ஒரு நிலைக்கு வந்து விட்டனர். தாங்க முடியாத அளவிற்கு அந்த குளிர், கடும் குளிர். வீட்டுக்குள்ளேயே என்றால் என்ன சொல்வது? சரி, எல்லாவற்றையும் மூட்டை கட்டி கொண்டு சிறிது காலம் இந்த குளிரானது நிற்கும் வரை வெளியே போக வேண்டிதான் என்ற நிலை. அப்பொழுது இவர்களுக்கு அந்த சர்வீஸ் பர்சனல் வந்து இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் 11 வருடமாகியிருந்தாம் அதை வாங்கி. அது ஒழுங்காகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தது. திடமென்று இப்படி ஸ்ட்ரைக் பண்ணாகிவிடும். அதனால் ஒருவேளை அவன் இதையே மாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டால் $6,000 அல்லது $7,000 அவர்கள் உடனே வைக்க வேண்டும். அது அந்த இடத்தில் மிகவும் அதிக விலை. நித்யாவிற்கு ஒரே குழப்பம், ஒரே கலக்கம். நாளைக்கு அந்த சர்வீஸ் மேன் வந்து எதையாவது சொல்லிவிட்டால் என்ன செய்வது? அது மட்டுமல்ல, அவர்கள் ஏற்கனவே எந்தெந்த உடைகளை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும், என்னென்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், அங்கிருந்து வெளியே சென்று
வேறு ஒரு இடத்தில் கொஞ்ச காலம் தங்கி பிறகு திரும்பி வரலாம் என்றெல்லாம் திட்டம் போட்டு விட்டனர். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தனர். யாரோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் டின்னர் முடித்துக்கொண்டு அவர்கள் திரும்பி வந்தார்கள். வழக்கம்போல் வீட்டில் உள்ள அவருடைய கணவரும் முரளி கிருஷ்ணா என்ற அவருடைய பையனும் தூங்கிவிட்டார்கள். மணி ஒரு 10:45 இருக்கும் இரவு. நித்யாவிற்கு தூக்கமே வரவில்லை. நாளைக்கு அவன் வந்து என்ன சொல்வானோ, இந்த ஹீட்டர் இப்படியே போனால் என்ன செய்வது, புதிதாக வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவள் பூஜை அறைக்கு ஓடுகிறாள். பகவானுடைய படத்தின் முன்னே உட்கார்ந்து கொண்டு இரு கைகளையும் கூப்பி மனமும் கண்களும் கலங்கியபடி, பகவான் பாண்டுரங்கன் எத்தனை லீலைகள் செய்திருக்கிறார் அவருடைய பக்தர்களுக்காக. ஏகநாதர் வீட்டை கொட்டும் மழையில் அவர் எப்படி காப்பாற்றினார். தாங்கள் ஏதாவது செய்யக்கூடாதா? தாங்க முடியாத குளிர் எங்களுக்கு. இந்த ஹீட்டரோ இப்படி சதி செய்கிறது. தாங்கள் ஏதாவது செய்து ஏதாவது ஒரு அற்புதம் நடத்தி எங்களை இதிலிருந்து காக்கக்கூடாதா என்று மனமுருகி வேண்டினாள். அதன் பிறகு பகவானுடைய படத்தின் முன்னே ஒரு பூவை வைத்திருந்தாள். அந்த பூவை எடுத்துக்கொண்டாள். பகவானுடைய நெற்றியில் வைத்திருந்த அந்த சந்தனம் குங்குமத்தையும் எடுத்துக்கொண்டாள். நேராக கீழே பேஸ்மெண்ட்டில் அந்த கிச்சன் இருக்கும் அறைக்கு சென்றாள். அந்த சமையலறைக்கு சென்று அந்த அறையில் இருந்த ஹீட்டரில் அவள் அந்த பூவு 2 இருக்கிறது அல்லவா, இருப்பது ஒரு பூ, அதை 2ஆக பிரித்தாள். ஒரு இதழை இங்கே வைத்தாள், ஒரு பாதியை அடுத்ததில் வைத்தாள். பிறகு சந்தனம் குங்குமத்தை இட்டாள். அப்பொழுதுதான் பார்த்தாள், அந்த ஸ்டவ்வினுடைய ஏர் ஃபில்டரில் ஒரு ஒட்டடை இருந்தது. சாதாரணமாக நம்முடைய இயற்கை ரியாக்ஷன் என்னவென்றால், ஒட்டடையை பார்த்தோமானால் கையால் அதை எடுத்து விடும். அவளுக்கு அது தோணவே இல்லை. அந்த ஒட்டடையை பார்த்தாள். அதன் அருகே தான் பூவி வைத்திருந்தாள். பிறகு நேராக சென்று கணவனிடம் சொன்னாள். மறுநாள் காலை அவர் எழுந்த பிறகு அவரிடம் சொன்னாள், நேற்று நைட்டு 15 நிமிடம் நான் பகவானுடைய நாமத்தை சொல்லிவிட்டு அந்த பூ சந்தனமெல்லாம் இட்டிருக்கிறேன் என்று சொன்னாள். அவர் அது என்னவென்று பார்க்க எண்ணினார். அந்த சமயம் அவருக்கு ஒரு கால் வந்தது. அந்த சர்வீஸ் பர்சனல், அந்த சர்வீஸ் ஏஜென்சியிலிருந்து அந்த கால். அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு நாங்கள் வந்து அதை ரிப்பேர் பார்க்க வேண்டும், அதில் இருக்கும் மாடல் நம்பர் என்னவென்று எங்களுக்கு கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்றார். நான் அதை கண்டுபிடிப்பதற்காக இவருடைய கணவர் அந்த ஸ்டவ்வினுடைய அருகில் சென்றார். நித்யா 15 நிமிடம் நாமம் சொல்லி சந்தனம் குங்குமம் பூ வைத்த பிறகு நடக்கும் நிகழ்ச்சிகள் ஒன்றொன்றாய் பாருங்கள். காலை கணவர் எழுந்திருக்கிறார். கணவரிடம் இவர் சொல்கிறாள், அந்த ஒட்டடை பற்றியும் சொல்கிறாள். உடனே அவளுக்கு ஒரு கால் வருகிறது. அந்த மாடல் நம்பர் பார்ப்பதற்காக அவளுடைய கணவர் அதன் அருகே சென்றார். அப்பொழுது அவள் சொன்ன அந்த ஒட்டடையும் பார்த்தார். உடனே அந்த ஒட்டடையை எடுத்தார். எடுத்த உடனே அந்த ஏர் ஃபில்டரை பார்த்தார். அவருக்கு உடனே ஒரு ஐடியா உதித்தது. அடடா, இந்த ஏர் ஃபில்டர் தான் இத்தனைக்கும் காரணமாக இருக்குமோ, ஒட்டடை என்றால் தூசியும் இருக்கிறதே என்று அதை எடுத்து பார்த்தால் அவ்வளவு தூசி. உள்ளிருக்கும் வெப்பமானது வெளியே செல்லவிட முடியாதபடி அவ்வளவு தூசியோடு இருந்தது. உடனே ஏர் ஃபில்டர்ஸை மட்டும் மாற்றினார். மாற்றிய அரை மணி நேரத்துக்குள்ளேயே வீட்டில் உள்ள வெப்பமானது அதிகமாக ஆரம்பித்தது. சிறிது நேரத்திலேயே எப்பொழுதும் 60 டிகிரி ஃபாரன்ஹைட் வைத்திருப்பார்கள், அன்றைக்கு 65 டிகிரியை எட்டியது. உடனே நித்யாவிற்கு எப்படி இருந்திருக்கும் மகிழ்ச்சி வெள்ளம். அடடா, இவ்வளவு ஒரு சிம்பிள் மாற்றம்தான் செய்ய வேண்டி இருந்தது. இது தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்படி ஒரு அவஸ்தை. இடத்தையே மாற்றி இன்னும் சில காலம் வேறிடத்தில் இருக்கலாம் என்ற அளவுக்கு ஏற்பாடு. அங்கே சர்வீஸ் பர்சனலை கூப்பிட்டு அவர் வந்து மாற்றச் சொல்லிவிட்டால் $6000-7000 வைக்க வேண்டுமே என்ற ஒரு பெரும் கவலை. எத்தனை அவஸ்தை
அதன் பிறகுதான் அவளுக்கு தோன்றுகிறது, போய் பகவானிடம் உதவி கேட்போம் அவளுடைய நாமத்தை சொல்லி என்று. அவள் அங்கே போய் வைத்த பிறகு அடுத்து இயற்கையை ஒட்டி அந்த பூ வைத்திருக்கும் இடத்தில்தான் அந்த ஏர் ஃபில்டர், அதில்தான் அவள் அந்த ஒட்டடையை நீக்கியிருந்தால் அவர் அது அருகே குனிந்து அதை எடுத்திருக்க மாட்டார். அவள் பார்த்தும் எடுக்காமல் வந்தது. அதன் பிறகு கணவர் மாடல் நம்பர் பார்ப்பதற்காக போனது, அதற்காக ஒரு கால் வந்தது. இப்படி அடுத்து மிக இயற்கையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடந்து அந்த ஏர் ஃபில்டரை பார்த்தவுடன் அவருக்கு அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உதித்து மாற்றிய பிறகு அவர்கள் பட்ட அவஸ்தைக்கு ஒரு முடிவு வந்தது. நாமம் சொல்வதால் மட்டுமே எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது, முன்னேற்றம் ஏற்படுகிறது. உடனே எப்படி பகவான் உதவி செய்கிறார். ஆனால் அவள் அதை செய்யாத வரையிலும் ஒன்றும் நடக்கவில்லை. அவர்களுக்கு அவஸ்தைதான், அவதிதான். பகவானிடம் உதவி கேட்க வேண்டும், நாமத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கண்கலங்கி உருகி அவள் கேட்ட பிறகு அடுத்தடுத்து மறுநாள் காலையில் அரை மணி நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டது. இதை எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையானாலும் உடனேயே பகவானுடைய உதவியை கேட்டு அவருடைய நாமத்தை சொல்லி வந்தோமானால் இத்தனை அவஸ்தைக்கு நாம் ஆளாக வேண்டியதில்லை. அவள் சொல்கிறாள், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லா குழந்தைகளுக்கும் வீடியோ கேம்ஸ் என்று அலைகிறதல்லவா, படிப்பை விட வீடியோ கேம்ஸ் தான் முக்கியமாக இருக்கிறது, கண்களையும் ஸ்பாயில் பண்ணிக்கொள்கிறது இந்த காலத்து குழந்தைகள். அவளுடைய பையன் முரளி கிருஷ்ணாவுக்கும் அந்த ஹேபிட் இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நாம் முன்பே பார்த்து விட்டோம். இன்னொன்று, அந்த முரளி கிருஷ்ணா இந்த கொரியன் கராட்டே என்ற ஒரு பயிற்சியை செய்து வந்தார். அந்த பயிற்சியில் காலால் உதைத்தல் என்று ஒன்று உண்டு, ஸ்பாரிங் என்று பல எக்ஸசைஸ்களை ஒருவரை ஒருவர் பலமாக அடித்து கொள்ளாமல் பயிற்சிக்காக செய்வார்கள். அதையெல்லாம் அவன் நன்றாக ஒரு நம்பிக்கையோடு செய்து விடுவானான். ஆனால் ஒரு போர்டு, அந்த உடன் போர்டை காலினுடைய முன்பகுதியை வைத்து ஒரு உதை கொடுக்க வேண்டும். அது இரண்டாக உடைய வேண்டும். இதற்கு மட்டும் அவனுக்கு ஏனோ தன்மேல் தன்னம்பிக்கையே இல்லை. அது மட்டுமல்ல, அவன் அதை செய்யும் பொழுது அவனுடைய காலை காயப்படுத்தி கொண்டு விட்டான். அதிலிருந்து அவனுக்கு ஒரு நடுக்கம். அதனால் அவனுக்கு தன்னம்பிக்கையும் இல்லை. அவனுக்கு பரீட்சை நெருங்குகிறது. அதற்கான பரீட்சை, இந்த பெல்ட் அதற்கு கிடைக்கும். அப்பொழுதுதான் அடுத்த நிலைக்கு அவர்கள் செல்ல முடியும். அந்த பரீட்சைக்கு முதல் நாள் வீட்டிலேயே முரளி கிருஷ்ணாவுடைய தாய் நித்யா, தந்தை ஸ்ரீகாந்த் இருவரும் அவனுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். ஸ்ரீகாந்த் அவர்கள் அந்த பலகையை பிடித்து கொண்டார். நித்யா அவனை என்கரேஜ் பண்ண அவன் முன்காலால் அதை உதைவிட்டு கொண்டிருந்தான். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. அது உடையவே இல்லை. 15 முறை அவன் முயற்சி செய்து விட்டானாம். ஆனால் அது உடையவே இல்லை. அவனுக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. இன்னும் மோசமாகிவிட்டது அவனுடைய நிலைமை. இருந்த கொஞ்ச நஞ்சு தன்னம்பிக்கையும் போய்விட்டது. சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டான். மீதி இருக்கும் அத்தனை பயிற்சிகளிலும் அவன் மிகவும் தேர்ந்திருந்தான். ஆனால் இந்த ஒரு பயிற்சி அவனை காலை வாரி விட்டு விட்டால் அவனுக்கு அந்த பெல்ட் கிடைக்காது என்ற ஒரு நிலை. சற்று நேரம் விட்ட பிறகு மறுபடியும் 1 மணி நேரம் அவனுடைய தாயும் தந்தையும் அவனை தேற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். மறுபடியும் அவனை எக்ஸசைஸ் செய்ய வைத்தார்கள். மறுபடியும் அவனை காலால் உதைக்க வைத்தார்கள். கிட்டத்தட்ட 25 முறை என்று அவள் எழுதியிருக்கிறாள். அவன் திரும்ப 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 அந்த பயிற்சியை செய்கிறான். ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனால் ஒன்று அதிலிருந்து ஒரு நன்மை கிடைத்தது. அது என்னவென்றால், அவன் ஒரு காலுறை போட்டுக்கொண்டுதான் அந்த காலால் அதை உதைப்பான். அந்த காலுறையை அவன் புரிந்து கொண்டான். சற்று வேறு விதமாக மாற்றிக்கொண்டால் அது அவன் காயப்படுத்திய இடத்தை வலிக்க
வலிக்காமல் செய்தது. அதனால் அந்த காலுறையை அவன் சரியாக அவனுக்கு ஏற்றாற்போல் அணிந்து கொள்வதற்கு கண்டுபிடித்து விட்டான். அந்த ஒரு பெரிய நன்மைதான் அவனால் ஆனால் உடைக்க முடியவில்லை. இந்த நிலையிலே தான் மறுநாள் மாலை அவனுக்கு பரீட்சை 6 மணிக்கு. 5:45க்கு நித்யா அவனை அழைத்துச் செல்கிறாள். அவன் சென்ற உடனேயே இவள் அங்கே உட்கார்ந்து கொண்டு யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாள். எப்படி பரீட்சை எழுதும் பொழுது பரீட்சை எழுதும் பையனுடைய தகப்பனோ தாயோ நாமத்தை சொல்லி பையனுக்கு நிறைய மார்க் வாங்கி வைக்கிறார்களோ அதே போல் நித்யா உட்கார்ந்து விட்டார். யோகிராமா, யோகிராமா, நீதான் அவனோடு இருந்து அதை நன்கு செய்ய வைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டே அவருடைய நாமத்தை மிகவும் தீவிரமாக செய்தாள். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். அவள் நாமத்தை தீவிரமாக சொல்ல சொல்ல ஏதோ ஒரு புது தெம்பு, புது உற்சாகம் முரளி கிருஷ்ணாவின் உடலில் நுழைந்தது. அவன் மிக அழகாக இன்னும் ஒரு எக்ஸ்பர்டீஸோட திறமையோடு அந்த பயிற்சிகள் எல்லாம் மிக அழகாக செய்தான், மிக நேர்த்தியாக செய்தான். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். கடைசியாக அந்த போர்டை உடைக்கும் அந்த நேரம் வந்தது. இவள் இன்னும் தீவிரமாக யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்று உள்ளே அலறிக் கொண்டிருந்தாள். ஆனாலும் ஒரே ஆச்சரியம். அந்த நாமத்தினுடைய மகிமையை கண்களால் பார்த்து கொண்டிருந்தாள். அவ்வளவு அழகாக, அவ்வளவு திறமையோடு எல்லா பயிற்சிகளையும் செய்தான். கடைசி பயிற்சி இதுதானே எல்லாவற்றையும் விட முக்கியம். இல்லை என்றால் எல்லாமே போய்விடும். அவளுடைய யோகிராம் சுரத்குமார் கதறல் உள்ளே. அவனுக்கு என்ன ஆயிற்றோ தெரியாது. அவன் காலை தூக்கினான். அதன் முன்புறத்தினால் ஒரு உதை விட்டான். அழகாக 2ஆக அது பிளந்தது. அத்தனை பேரும் கைத்தட்டினார்கள். அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். ஏனென்றால் அவனுடைய வீக்னஸ் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். அவளுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அதைவிட முரளி கிருஷ்ணாவுக்கு என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. அவன் எப்படி உதவிவிட்டான், இது எப்படி ஆயிற்று என்றே தெரியவில்லையா. அதன் பிறகு சொன்னானா, அம்மா எனக்கு காலை தூக்கியது தான் தெரியும், என்ன நடந்தது என்று தெரியாது, யோகிராமன் தான் அதை செய்தார், அன்றைக்கு அந்த பலகையை உடைத்தது அவர்தான் என்று சொல்லி அவனுடைய பகவானின் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கை, அவனுக்கு தன்னம்பிக்கை வந்ததோ இல்லையோ, பகவானின் மேல் நம்பிக்கை கூடிற்று. அவளுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நித்யாவிற்கு அவன் அதில் வெற்றி பெறுகிறான், வெற்றி பெறாமல் போகிறான். ஆனால் என் பையனுக்கு பகவானின் மேல் நம்பிக்கை இன்னும் வேரூன்றியது என்று மகிழ்ச்சியுற்றாளாம். அந்த இன்னொரு நிகழ்ச்சி, அந்த வீடியோ கேம்ஸ்க்காக அவர்கள் ஏதோ ஒரு போக்மான் கார்ட்ஸ் என்று வைத்துக் கொள்கிறார்கள். விதவிதமான படங்கள் போட்டு இருக்குமாம். வெவ்வேறு பேக்ஸ் வருகிறது, அதில் வெவ்வேறு கட்டுகள். இவன் வைத்திருந்த அந்த கட்டுகள் காணாமல் போய்விட்டது. இவனுக்கு அது ஒரு பேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு அதில் மூழ்கி விடுவான். அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்கின்றன. அது காணவில்லை. உடனே இவள் சொன்னால், நித்யா அவன் படும் அவஸ்தையை பார்த்து, சரிடா, நீ 108 தடவை பகவானுடைய நாமத்தை சொல் யோகிராம் சுரத்குமார், அவர் கண்டிப்பாக உனக்கு எடுத்து கொடுத்து விடுவார் என்று சொன்னாள். அவன் 108 தடவை நாமும் சொன்னான். ஆனால் அது கிடைக்கவே இல்லை. 2 நாட்கள் போய்விட்டது, கிடைக்கவே இல்லை. 3வது நாள் அவன் பள்ளிக்கு சென்ற பொழுது இவனுக்கு தெரிந்த நண்பன் ஒருவன் வந்து அந்த பேக் ஆஃப் கார்ட்ஸை இவன் கையில் கொடுத்து, நீ என்ன மாதிரியான படங்கள் வைத்திருக்கிறாய் என்று இன்னொரு கிளாஸ்மேட் பார்க்க விரும்பி அவன் உன்னிடமிருந்து எடுத்து சென்று விட்டான். அவன்தான் இப்பொழுது என்னிடம் திரும்ப கொடுத்து உன்னிடம் கொடுக்க சொன்னான் என்று கையில் கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த 2 நாட்களில் இவன் 108 தடவை தான் நாமம் சொன்னான். அதற்குள் பகவான் அத்தனை வேலை பார்க்க வேண்டியிருந்தது. எந்த பையன் இவனுடைய அந்த போக்மேன் கார்ட்ஸை எடுத்தாரோ
அந்த பையன் வீட்டிற்கு சென்று அவன் மனதில் ஒரு எண்ணத்தை விதிக்க வைத்து அவன் கொண்டு வந்து அவனுடைய நண்பனிடம் கொடுத்து அந்த நண்பன் 2 நாள் கழித்து ரெடியாக இவனிடம் கொண்டு கொடுக்கிறான். இவ்வளவு பெரிய ப்ரோசஸ் நடக்கிறது. மறுபடியும் முரளி கிருஷ்ணாவுக்கு அவனுடைய ஃபெய்த் இன் பகவான் ரீஇன்ஃபோர்ஸ் ஆனது. அதாவது மிக ஆழமாக வேரூன்றியது. இந்த நம்பிக்கை வேரூன்றுதல் தான் இவைகளுடைய நன்மை. எல்லாவற்றிலும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு பகவானிடத்தில் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, இவர் இருக்கிறார், நமக்கு இவர் நம்மை பார்த்துக்கொள்வார் என்ற ஒரு செக்யூரிட்டி. இப்பொழுது இந்த கலியுகத்தில் பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த லேக் ஆஃப் செக்யூரிட்டி, இன்செக்யூரிட்டி என்று சொல்வார்கள், பாதுகாப்பின்மை. எல்லோரும் பாதுகாப்பின்மை என்ற ஒரு அவல நிலையை அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் பலவிதமான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு நிலையிலும் வருகிறது. இது பெரியவர்களையும் விட்டு வைப்பதில்லை, சின்னவர்களையும் விட்டு வைப்பதில்லை. எல்லா வயதுக்காரர்களுக்கும் இந்த கோளாறு. அதற்கு ஒரே ஒரு மருந்து, ஒரு பெரிய மருந்து, இந்த வியாதியை வேரிலிருந்து பிடுங்கும் மருந்து இறைவனிடத்தில் வைக்கும் நம்பிக்கை தான். ஆக இந்த அதிசயங்களிலெல்லாம் இந்த நிவாரணங்கள், பகவான் கொடுக்கும் உடனடி நிவாரணங்களிலெல்லாம் இந்த அற்புத செயல்கள் என்று கொண்டாடினாலும் அதற்கு பின்னால் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அது நம்மை மேலும் மேலும் இறைவனிடத்தில் ஊன்ற வைக்கிறது. அதனால் இன்றைய கலியுகத்தில் காலையில் எழுந்தவுடன் ராத்திரி படுக்கும் போகும் வரை ஏதேனும் ஒரு பிரச்சனை மாற்றி மாற்றி நம்மை ஆட்டி வைக்கிறது. அதனால் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே நாமத்தை சொல்லிக்கொண்டு எழுதல், ராத்திரி படுக்க போகும் வரை எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் நாமத்தை சொல்லி சொல்லி, பகவான் எங்கள் கூடவே இருங்கள், எங்கள் மனம் எப்பொழுதும் உங்களை நினைக்கட்டும், உங்கள் மேல் எங்கள் நம்பிக்கை ஆழமாகட்டும், எங்களுடைய பக்தி பெருகட்டும், எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்கள் நினைவில் இன்பமாக இருக்கிறோம் என்ற பிரார்த்தனை ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டியது. இதைத்தான் திரும்ப திரும்ப பகவானுடைய லீலைகள் அனைத்தும் காட்டுகின்றன. அதனால்தான் நான் இதற்கு அந்த பாரடிம் என்று சொல்வார்கள், லீலா, ஒன் லீலா எ டே கீப்ஸ் த மாயா அவே. ஒரு நாளும் ஒரு லீலையாவது மினிமம் எண்ணி பாருங்கள். இறைவனுடைய கருணை வருவதற்கு முன் இருக்கும் நிலைமை, பகவானுடைய கருணைக்கு பிறகு அது மாறும் நிலைமை. அப்பொழுது இந்த கருணையினுடைய பெருமை, அதை பொழிபவருடைய பெருமை, அவரின் மேல் நம்பிக்கை, பக்தி, அது நம்மிடம் இருக்கும் மாயை வெளியே தள்ளி அவரிடத்தில் வேரூன்ற வைக்கிறது. அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே இருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். உலகத்தில் பெரும் மயப்பட்டிருக்கும் இந்த உலகத்தில் இன்றைய சூழ்நிலை நாம வரவழைத்துக் கொண்டதுதான். இதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு மருந்து இறைவனுடைய நாமம். பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய கருணையை எழும்பச் செய்து, அந்த கருணையானது இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். மக்கள் மனத்தில் உள்ள பயம், எதிர்மறை எண்ணங்கள், எவை நம்மை மாயையில் மாற்றிவிடுகிறதோ அவை எல்லாவற்றையும் களைந்து பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை தடுத்து நிறுத்தி அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த அசுரர்களை அழிக்க வேண்டும். அதற்கான இறை உணர்வு, இறை நம்பிக்கை, இறை பக்தி எங்களிடம் ஆழ்ந்து வர வேண்டும். இந்த களத்தில் இறங்கி நோயை எதிர்த்து போராடி மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும்.
எல்லாவற்றுக்கும் மேல் திரும்ப திரும்ப ஒவ்வொரு லீலையிலும் தங்களுடைய கருணையின் பெருமையை பார்க்கிறோம், தங்கள் நாமத்தின் மகிமையை பார்க்கிறோம். அந்த நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொன்னோம். ஆனால் பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும், எவ்வளவு பெரிய அம்பை நம்முடைய விதி நம்மேல் தூக்கி போட்டாலும் அது வெறும் பூவாக உதிர்ந்துவிடும். அப்பேற்பட்ட மகிமையுடைய தங்கள் நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே கருவியாக ஆட்கொள்ளப்பட்டு மாயையின் பிடியில் சிக்காமல் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். தங்களுடைய இருப்பை, தங்களுடைய ஆசீர்வாதத்தை மட்டுமே எல்லாவற்றிலும் பார்க்க வேண்டும். நினைத்து பாருங்கள், அந்த ஹீட்டர், அந்த ஏர் ஃபில்டர் என்று சொல்கிறார்கள் அல்லவா, காற்றை வடிகட்டும் அந்த ஒரு சிறிய கவச்சம், அது ரிப்பேர் ஆகாமல் இருந்தால் அவள் அவ்வளவு டெஸ்பரேட்டாக போய் பகவானிடம் 15 நிமிடம்தான் அவள் நாமம் சொன்னாள், சந்தன குங்குமம் இட்டாள், ஒரு பூவை எடுத்து, அதற்கு எவ்வளவு பெரிய மகிமை. அதன் பிறகு நடக்கும் ஒன்றொன்றும் ஒவ்வொரு கஷ்டமும் கடைசியில் ஒரு பெரிய அதிசயத்தில் முடிகிறது. இறை பக்தியிலும் இறை நம்பிக்கையிலும் முடிகிறது. ஆக எல்லாவற்றிலும் உங்கள் ஆசீர்வாதத்தை மட்டுமே நாங்கள் காண வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராஜ். ஒரு 2 வார்த்தைகள் நம்முடைய ஆசிரம பசு நந்தினியை பற்றி. ஏகாதசி தினம், நேற்றைக்கு முந்தைய நாள், முந்தா நாளும் ஏகாதசி, நேற்றும் ஏகாதசி. காலை அவர் பகவானுடைய திருவடியை அடைந்து விட்டார். மிகவும் சிரமத்துக்கு வயதானதால் 23 வருடங்கள் ஆகிவிட்டன. அவர் பகவான் இந்த 2000 பகவான் அவர் அருகே அவரை நன்கு தடவி கொடுத்து ஆசீர்வதித்தார். சீதா, திரு நடராஜன் வழங்கிய சீதா என்ற பசுவானது தன்னுடைய கடைசி மூச்சு வரை ஆசிரமத்திற்கு பெரிய சேவை செய்து, அதனுடைய சமாதி நம்முடைய ஆசிரமத்தில் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். அவளுக்கு 4-5 காளைகள் பிறந்தன. கடைசியாக ஒரு பெண்குட்டி. அவளுக்கு நந்தினி என்ற பெயர் பகவானின் அனுமதியோடு நான் கொடுத்தேன். ஏனென்றால் அந்த சமயம் பரத்வாஜ மகரிஷியை பற்றிய ஒரு கட்டுரையை பகவான் அடிக்கடி எங்களை படிக்கச் செல்வார். அவருடைய ஆசிரமத்தில் நந்தினி என்ற பசு ராமபிரான் ராவண வதம் முடிந்து திரும்பும் பொழுதும் சரி, பரதன் ஸ்ரீராமனை பார்க்க போகும் பொழுதும் சரி, பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கி இளைப்பாறினர். அந்த சமயம் பரத்வாஜ மகரிஷி அதனுடைய பலத்தினால் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார் என்று வரும். அதை ஒட்டி அந்த பெயர் வைக்கப்பட்டது. நந்தினி என்ற அந்த பசுவானது கன்றை ஈன்ற முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆயினும் அவள் எப்பேற்பட்ட புனிதவதி என்பது எங்களுக்கு நடந்த சில நிகழ்ச்சிகளால் தெரிய வந்தது. அவள் குட்டி போட வேண்டும் என்பதற்காக பலமுறை, ஒருமுறை அவள் கர்ப்பம் தரித்த சில நாட்களிலேயே ஒரு ஜுரம் அதை ஈன்ற முடியாமல் போனது. அதன் பிறகு பலமுறை முயற்சி செய்தும் அவளால் தரிக்க முடியவில்லை. அதன் பிறகு அருகில் இருக்கும் ஒரு கிராமத்திலிருந்து ஒருவர் நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று பலவிதமாக இயற்கையாகவும் செயற்காகவும் எத்தனையோ முயற்சிகள் ஆசிரமத்தினால் மேற்கொள்ளப்பட்டது. டாக்டர் இளங்கோ, டாக்டர் வெங்கடேசன் இவர்கள் எல்லோரும் ஆசிரமத்திற்கு பெரிய
சேவை செய்தனர். ஆயினும் ஒன்றும் முடியவில்லை. இந்த பக்கத்து கிராமத்திலிருந்து ஒருவர் வந்து அதனை கூட்டிச் சென்றார். மிகவும் வருத்தத்தோடு தான் சென்றது. நாங்களும் சரி, அதனால் ஒரு பெரிய நல்லது நடக்கப் போகிறது என்றால் நாம் குறுக்கே வரக்கூடாது என்று விட்டுவிட்டோம். அதன் பிறகு ஒரு வருடம் இருக்கும். அதை திரும்பி கொண்டு வந்து விடும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டு விட்டோம். அவர் சொன்னார், அந்த பசுவானது அந்த கிராமத்திற்கு வரும்பொழுது அதை கொண்டு சென்றவர் ஒரு ஓலை குடிசையில் அவருடைய வீட்டில் கூட குனிந்து தான் நுழைய வேண்டுமாம். அவ்வளவு மோசமான வறுமை நிலை, வருமானத்திற்கு வழியே இல்லாமல் பட்டினி கிடக்கும் நிலையில் இந்த பசுவை கூட்டிச் சென்றார். அவருடைய நிலத்தில் ஒன்றும் விளையவில்லை. இந்த ஊர் மக்கள் எல்லோரும் வறுமையில் இருந்தார்கள். ஆனால் நந்தினி அங்கு சென்று காலை வைத்த நாளிலிருந்து பல விஷயங்கள் அந்த ஊரிலேயே மாறின, அந்த கிராமத்தில் மாறின. அவருக்கு சிறிது சிறிதாக நல்ல காலம் வந்தது. அதன் பிறகு அவர் சொல்கிறார், ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு வழி இல்லாமல் தவித்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் நந்தினி வந்தது முதல் பெரும் வளர்ச்சி தான். இப்பொழுது நிறைய லிட்டர் பால் கறக்கும்படி பல மாடுகளை வாங்கி இப்பொழுது ஆட்டோவில் சென்று எல்லோர் வீட்டுக்கும் பால் தருகிறேன். நான் மட்டுமல்ல, அந்த கிராமமே மழை பெய்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்தது என்று எங்களுக்கு சொன்னார். ஆனால் நாங்கள் நந்தினி பகவான் பார்த்து பழகிய பசு, பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட பசு, பகவானுக்கு பிடித்தமான சீதாவின் பெண், ஆசிரமத்தில் தான் இருக்க வேண்டும். அவள் ஆசிரமத்தை விட்டு செல்வதில் எவ்வளவு வருத்தப்பட்டாள் என்று எங்களுக்கு தெரியும். பிறகு நந்தினியை கொண்டு வந்து விடும்படி சொன்னோம். அதன் பிறகு கூட 2-3 தடவை அவர்கள் வந்து அந்த கிராமத்தினர் இந்த மாடை எங்களுடைய கிராமத்திற்கு கொடுங்கள் என்றெல்லாம் கேட்டார்கள். அப்பேற்பட்ட நந்தினி நம் ஆசிரமத்தில் இருந்ததினாலேயே பலவிதமான சுபிக்ஷங்கள் ஆசிரமத்துக்கு சேர்ந்தன. அதை பற்றி அறியும் சூக்ஷ்ம அறிவு பொதுவாக இல்லை என்றாலும் அவள் பகவானுடைய ஒரு வரப்பிரசாதம். எப்பேற்ற ஒரு புனிதமான ஆத்மா என்பதற்கு அவள் ஏகாதசி அன்று பகவானுடைய திருவடியை அடைந்ததே சான்று. அவளுடைய நினைவாக இந்த சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. அவளுக்கு நம்முடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்களை சமர்ப்பிப்போம். இன்றைக்கு பகவானுடைய நாம மகிமையை மீண்டும் தொடர்போம். பகவானுடைய வாழ்க்கையில் இருந்தும் சில காட்சிகளை பார்க்கிறோம். பகவானுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் சில காட்சிகளை பார்க்கிறோம். அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே அவற்றை நாமும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். We live those experiences. அதில் ஒன்று வில்லிவாக்கம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவருடைய கட்டுரை ஒன்றில் மிகவும் சுவாரஸ்யமாக ஒன்றை எழுதியிருந்தார். அது என் நினைவிற்கு வந்தது. அவர் சொல்கிறார், ஆரம்ப காலத்தில் அவர் நிறைய லெட்டர் எழுதுவார் பகவானுக்கு. அதை நிறைய முறை நான் பகவானுக்கு படித்து காண்பித்திருக்கிறேன். அவர் சன்னதி தெரு வீட்டில் பகவான் இருந்த பொழுது ஆரம்ப காலத்தில் அப்பொழுதும் நிறைய கடிதங்கள் எழுதுவாராம். அதில் ஒன்றில் அவர் அந்த சமயம் பண கஷ்டத்திற்கு ஆளான சமயம் அவர் பகவானுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் எனக்கு பணம் கிடைக்கும் பொழுது உங்களை தரிசிக்க வருகிறேன் என்று. அதன் பிறகு அவர் சொல்கிறார், அவர் அப்பொழுது ஜோசியம் அஸ்ட்ராலஜி சொல்லி வந்தார். அவருக்கு திடுமென்று ஜோசியம் பார்க்க வருகிறவர்கள் அவர் அதற்கு பணம் எடுத்துக்கொள்ள மாட்டாராம். ஆனால் அவர்கள் வற்புறுத்தி அவரிடம் பணத்தை கொடுத்தார்களாம். அப்படி நிறைய பணம் சேர்ந்து விட்டதாம். ஆனால் 2 மாதங்களுக்கு அவரால் அந்த பணம் இருந்தும் திருவண்ணாமலை செல்ல முடியவில்லை. ஏதேதோ காரணங்கள் ஏதோ ஒரு தடை செய்து அவரை போக விடாமல் அடித்து விட்டது. அப்பொழுது அவர் அதை நினைத்து பார்த்து கொள்கிறார், நாம் பகவானுக்கு ஒரு லெட்டர் எழுதினோம், எனக்கு அடுத்து பணம் கிடைக்கும் பொழுது தங்களை தரிசனம் செய்ய வருகிறேன் என்று.
உடனே அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, அதை எழுதியவுடன் பணம் கிடைத்தது, ஆனால் தரிசனம் செய்ய போக முடியவில்லையே. அப்பொழுது அவருக்கு பளீரென்று ஒரு உண்மை புரிந்தது. பகவானை தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் பகவானுடைய சங்கல்பம் வேண்டும், அவருடைய அருள் வேண்டும். அவர் வாவென்று அழைத்தால் மட்டுமே போக முடியும். பணம் வேண்டும், பணமில்லை, அதனால் வர முடியாது என்ற நிலையை மாற்றிவிட்டார். பணத்தை கொடுத்தார், ஆனால் நான் நினைத்தால் மட்டுமே நீ வர முடியும் என்ற உண்மையையும் புகட்டிவிட்டார் என்று அவருக்கு அதை புரிந்து கொள்வதே ஒரு பெரிய அருள். அருள் இருந்தால்தான் நம் ஆழ்ந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அதை பகவான் அடிக்கடி என்னிடமே வாய்விட்டு சொல்வார், இந்த பிச்சைக்காரன் அழைத்தால் என்று யாராலும் இந்த ஆசிரமத்தில் கால் கூட வைக்க முடியாது என்று. யாருக்கு ஒரு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று அவர் மனதில் தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு இங்கு வர வேண்டும் என்ற நினைவும் வரும். அதன் பிறகு அவர்கள் அதை பேராவலோடு முயற்சி செய்தாலும் அவர்களுடைய பேராவல் பக்தி அவர்களை வரவழைக்கலாம். அதற்கும் பகவானுடைய அருள் வேண்டும். ஒன்றுமில்லாமலேயே இங்கு வந்து செல்பவர்களும் உண்டு. அவர்களையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பகவான் அழைத்து அதனால் தான் அவர்களாலும் வர முடிந்தது. ஆக இந்த உண்மை, இந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், இந்த ஒரு லீலையின் மூலம் அதை படிக்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எப்படி ஒரு லீலை பகவான் நடத்தி அவருக்கு அந்த உண்மையை புரிய வைத்திருக்கிறார். நம்மிடம் வாய்விட்டு சொல்லும் இந்த உண்மையை ஒரு லீலை மூலம் இவருக்கு எப்படி காண்பித்திருக்கிறார் என்று. ஆக நாம் பகவானிடம் வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நம்மிடம் அது பேராவல் வேண்டும், பார்க்க வேண்டும், பகவானுடைய மூர்த்தியை வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்ற தாகம் வேண்டும். அதற்காக நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஆசிரமம் வந்த பிறகு இவர்களை பற்றி அவர்களை பற்றி எல்லாம் பேசாமல், இவர்கள் இங்கே எப்படி நடக்கிறது அங்கே எப்படி நிற்கிறது என்று கண்காணிப்புகள் எல்லாம் இல்லாமல், மனதை வேறு எந்த இடத்திலும் போடாமல், எவரிடத்திலும் போகாமல், பகவானை மட்டுமே நினைத்தபடி உள்ளே வந்து பகவானை தரிசித்தோமானால் நான் சத்தியமாக சொல்கிறேன், பல காட்சிகள் உங்களுக்கு கிட்டும். பகவானை பற்றிய தெய்வீக காட்சிகள் பல கிட்டும். பகவானுடைய, ஏனென்றால் பகவான் கூட்டுதானே, நாம் பகவான் அழைத்து நாம் ஆசிரமத்திற்குள் நுழைகிறோம். பகவானுடைய அழைப்பு என்பது சாதாரணமானதல்ல. அது எப்படி தெரியும் நமக்கு? நம்மால் ஆசிரமத்திற்கு வர முடிகிறதல்லவா? ஆசிரமத்திற்கு வருவது சாதாரண விஷயம் என்று நினைத்து விடாதீர்கள். அவரவர்கள் வீட்டிலேயே பகவானை இருந்த இடத்தில் கூப்பிட்டால் போதும் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? வீட்டிலேயே இருந்து நாம் கும்பிடலாமே என்று சொல்பவர்கள் உண்டு. அவர்களுடைய வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி இருந்தால் பகவான் எதற்காக தன் உடலை தேய்த்து தேய்த்து இந்த ஆசிரமத்தை உருவாக்க வேண்டும்? அவர்களுக்கு தெரிந்த அந்த அறிவு பகவானுக்கு இல்லையா? பகவான் எவ்வளவு பெரிய ஒரு க்ஷேத்திரத்தை இந்த இடத்தில் உருவாக்கி இருக்கிறார். எப்படி அதை தன்னுடைய சக்தியால் நிரப்பி வைத்திருக்கிறார். உள்ளே நுழைந்த மாத்திரத்தில் பலருக்கு பல நாள் சிக்கலாயிருந்த பல விஷயங்கள் தீர்வாகின்றன. அவர்கள் மகிழ்ச்சியோடு ஓடி வந்து சொல்கிறார்கள், உள்ளே நுழைந்த மாத்திரத்தில் இத்தனை 2 வருடங்களாக போராடிய ஒன்று எனக்கு வெற்றியை தந்துவிட்டது. இப்படி பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஒரு 2011 தேச மங்கையர்கரசி என்பவர் வந்தார். ஸ்ரீ கிருபானந்த வாரியாருடைய பூரண அருளை பெற்றவர். 4 வயதிலிருந்தே அவரிடம் பயின்று அவருடைய பேரருளை பெற்றவர். அவர் குரு வார்த்தை சொல்லியபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். அவர் வந்து பேசிய சில விஷயங்கள் படிக்க நேர்ந்தது. பளிச்சென்று பல உண்மைகளை, நமக்கு வாழ்வில் அனுபவத்தில் தெரிந்த உண்மைகளை மிக அழகாக அவர் சில கதைகள் மூலம் எடுத்துச் சென்றார். அதில் ஒன்று, ஒரு மாணவன், ஒரு வித்தியார்த்தி குருவிடம் பாடம் கற்றுக்கொண்டிருந்தான்.
குருவினுடைய அருள் இல்லாமல், குருவினுடைய சம்மதம் இல்லாமல் நமக்கு அறிவு கிட்டாது. அவன் குருவிடம் பாடம் கற்றுக்கொண்டே இருந்தான். அவன் நினைத்தான், இதையெல்லாம் நாம் பல புத்தகங்களில் படித்ததுதானே, அதைத்தானே இவரும் திரும்ப திரும்ப சொல்கிறார். இதில் என்ன விசேஷம் இருக்கிறது? நாம் இவ்வளவு நேரம் இவர் காலடியில் உட்கார்ந்திருப்பதற்கு பதில் வெவ்வேறு புத்தகங்கள், எத்தனையோ புத்தகங்களை படித்தோமானால் நமக்கு இன்னும் அறிவு கூடும் என்று நினைத்தான். அவரை விட்டு விலகி சென்று விட்டான். பல புத்தகங்களை படித்து கொண்டான். அவனுக்கு சற்று கர்வம், தன்னால் விரைவில் எல்லாவற்றையும் கிரகிக்க முடிகிறது, தான் இன்னும் முன்னேற முடியும், ஒரு வகுப்பில் மாட்டிக்கொள்வானேன் என்று கிளம்பிவிட்டான். அவன் அப்படி புத்தகங்கள் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு தடவை ஒரு வாக்கியம் வந்தது. அது என்னவென்றால், எச்சில் புனிதம், வாந்தி புனிதம், இறந்துபட்டவனின் ஆடை புனிதம் என்று ஒரு வாக்கியம். இவனுக்கு அது பேரதிர்ச்சியை தந்தது. இது எப்படி சாத்தியம்? எச்சில் எப்படி புனிதமாகும்? வாந்தி எப்படி புனிதமாகும்? அதே போல் இறந்தவனின் ஆடை எப்படி புனிதமாகும்? இறந்தவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றாலே நாம் ஸ்நானம் செய்ய வேண்டியிருக்கிறது. அவனுடைய ஆடை புனிதம். இவைகளை இறைவனுக்கே உபயோகிக்கலாம் என்று வேறு சொல்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் அவனுக்கு புரியவில்லை. அவன் தானாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்துடன் வெளியே வந்தவன் அல்லவா, குருவினுடைய உதவி தேவையில்லை என்று தீர்மானித்தவன். அதனால் அவன் எங்கெல்லாம் வாழை இலை, எச்சில் சாப்பிட்ட வாழை இலையை தூக்கி எறிகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அதை உற்று பார்ப்பானான். இதிலிருந்து நமக்கு ஏதாவது தெரிகிறதா? எப்படி எச்சில் புனிதமாகும் என்று பல முறை முயற்சி செய்தான். ஒன்றும் புரியவில்லை. பிறகு அவன் நினைத்தான், ஒருவேளை நாம் குருவாக இருந்தவருக்கு இதனுடைய அர்த்தம் தெரிந்திருக்குமோ என்னவோ, நாமும் விட்டு வந்து விட்டோம், சரி பார்ப்போம், எப்படியேனும் நமக்கு தெரியலாம் என்று அவன் ஒரு வீட்டின் முன்பு நின்று அந்த வீட்டு விசேஷத்தில் எல்லோரும் சாப்பிட்டு வந்த எச்சையிலைகளை வெளியில் போட்டார்களாம். அப்பொழுது அவர் ஒரு பெரியவர் வந்து, இவன் அங்கு சென்ற சமயத்தில் நின்று உற்று பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் வாழை இலையை அவர் தூக்கி எறிந்தார். இவன் நின்று கொண்டே உற்று பார்ப்பதை கண்டவர், என்னப்பா ஏன் அப்படி பார்க்கிறாய்? எச்சல் வாழை இலைகளை பார்ப்பதில் உனக்கு என்ன ஆனந்தம் என்று கேட்டாராம். உடனே அவன் சொன்னான், ஐயா, நான் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் படித்தேன், இதனுடைய அர்த்தம் எனக்கு புரியவில்லை என்று சொன்னான். உடனே அந்த பெரியவர் சொன்னார், அப்பா, உனக்கு அது புரியவில்லையா? எச்சில் என்றால் ஒரு கன்றுக்குட்டி. எச்சில் செய்து அதனுடைய தாய் பசுவினுடைய பாலை குடிக்கிறது. அதன் பிறகுதான் நாம் அந்த பாலை கரைக்கிறோம், அதை இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய உபயோகிக்கிறோம். வாந்தி என்பது ஒரு தேனீ, ஆங்காங்கு சென்று மலர்களிலிருந்து தேனை சேகரிக்கிறது. அதை தன்னுடைய வாய்க்குள் வைத்து கொண்டு வந்து தேன் கூடு வந்த பிறகு அதை கக்குகிறது. அது தேனியின் வாந்தியாகத்தானே வெளியே வருகிறது. அந்த தேனை நாம் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம் அல்லவா? அது மட்டுமல்ல, இறந்துபட்டவன் ஆடை, இந்த பட்டுப்புழு தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டி கொள்ளும். அந்த கூட்டில் தான், அந்த கூடு என்பதே பட்டு நூலினால் ஆனது. அதனுடைய வாயிலிருந்து கசியும் ஒரு பசையினால் உருவாக்கப்பட்ட கூடு அது. அதற்கு அதை இறக்க வைத்துதான் அந்த கூட்டை எடுப்பார்கள். அந்த கூடு அதற்கு ஆடையாக இருக்கும். இதுதான் இறந்தவனின் ஆடை. அதை வைத்து ஒரு பட்டு புடவையோ பட்டு வஸ்திரமோ நெய்து, அந்த பட்டுவுக்கு நம்முடைய பெரியவர்கள் எல்லாரும் சொல்வார்கள், பட்டு துணிக்கு தோஷமில்லை என்று. அந்த பட்டு உடைகளை பகவானுக்கு சாற்றுவது ஒரு பெரிய புண்ணியம் என்றெல்லாம் சொல்வார்கள். இதைத்தானப்பா அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அவனுடைய கர்வம் நீங்கியது. இதை சொல்வதற்கு நமக்கு ஒருவர் தேவை இருக்கிறார். அந்த பெரியவர் எப்பொழுது வந்தார்? இவன் நினைத்தான் அல்லவா, ஒருவேளை நம் குருவுக்கு தெரிந்திருக்கலாம், நாம் புத்தகத்தையே படித்துக் கொண்டிருப்பதால்
நமக்கு இதனுடைய பொருள் நம்மாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நினைத்த மாத்திரத்தில் அந்த குருநாதருடைய பேரருளால் ஒரு பெரியவர் வந்து ஒரு காட்சியை அமைத்து ஒரு லீலை செய்து அவனுக்கு அந்த பேருண்மையை உணர்த்தினார். அதனால் குரு என்பவர் தட்சிணாமூர்த்தி, இறைவனே குரு வடிவம் எடுத்து நம்மிடம் வந்து நம்முடைய அறியாமை இருளை நீக்கி நம்முடைய மனதை மேலே மேலே கொண்டு போய் கடைசியில் இறைவனுடைய அடியில் சேர்த்து விடுவார். அப்பேற்பட்ட குருநாதரை நாம் பக்தியோடு, அவர் எப்பொழுதும் உள்ள உண்மையைத்தான் அவரும் சொல்வார். ஆனால் அந்த உண்மையானது, அவர் வாயிலிருந்து வரும் உண்மையானது, அவர் வாயிலிருந்து வருவதனால்தான் மிகவும் விசேஷம். திரும்ப திரும்ப அவர்கள் அதை சொல்வதோடு அதை அனுபவமாக பெற்றவர்கள், அந்த அனுபவ கூடமாகத்தான் அவர்கள் நடமாடுகிறார்கள். அவர்கள் வாயிலிருந்து காலம் காலமாய் பெரியவர்களுடைய அனுபவமாயிருந்த உண்மை வெளியே வரும்பொழுது அந்த கூற்றுகள் நமக்கும் உண்மையாவதற்கான, உண்மை அனுபவம் ஆவதற்கான ஒரு அருளையும் அவர்கள் செய்வார்கள். அதனால் இவரிடம் போனால் என்ன, அவரிடம் போனால் என்ன, எல்லோரும் சொல்வதைத்தானே இவர் சொல்கிறார். நம்முடைய பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், நாமமே எல்லாம் செய்துவிடும் என்றுதானே சொல்கிறார். ஒரு சாது வந்து பகவானிடம் வந்த பொழுது பகவான் கேட்டார், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. சுவாமி, நான் நாமம் சொல்கிறேன், என்னுடைய மூச்சுக்காற்றோடு அந்த நாமத்தை இணைத்து சொல்கிறேன் என்று சொன்ன பொழுது பகவான் சொன்னார், எதற்கு அந்த வேலையெல்லாம் செய்கிறீர்கள்? வெறுமே நாமத்தை சொல்லுங்கள், நாமத்தில் மனதை போடுங்கள், போரும். அந்த நாமம் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு தரும், உங்களை இறைவனிடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று. இது மிகவும் தெரிந்த விஷயம்தான். இந்த நாமத்தை பற்றி சொல்லாதவர்கள் கிடையாது. எத்தனையோ மகாத்மாக்கள் காலமாய் சொல்லி வந்தவைதான். நம்முடைய பகவானின் வாயிலால் இது நமக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய உச்சிஷ்டம். நாம் அவர் சாப்பிடுவதை, அவர் விட்ட மிச்சத்தை சாப்பிடுவதுதான் உச்சிஷ்டம் என்று நினைக்கிறோம். ஆனால் பகவானுடைய ஒரு குருநாதர், அனுபவம் நிறைந்து இறைவனோடு ஒன்றிய ஒரு குருநாதர் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உச்சிஷ்டம் தானே. அவர் வாய் வழியாக வருகிறதல்லவா, அவர் அனுபவத்திலிருந்து அவருடைய வாய் வழியாக இதைவிட ஒரு சிறந்த உச்சிஷ்டம் எதுவாக இருக்க முடியும்? அவர் நாமம் சொல்லுங்கள் என்று சொன்னாரே, அதைவிட ஒரு பெரிய உச்சிஷ்டம் என்ன இருக்க முடியும்? அவர் சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அந்த நாமத்திலேயே நம்முடைய காலத்தை தள்ளினோமானால் அவருடைய உச்சிஷ்டத்தை தான் நாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். திரு தேசமங்கையர்கரசி அவர்கள் இன்னொரு நிகழ்ச்சியையும் சொன்னார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்துதான். அருணாச்சல மகாத்மியம் படைத்தவர்கள் எல்லோருக்கும் குரு நமசிவாயரை பற்றி தெரியும். நம்முடைய அருணாச்சல மலையில் இருந்தவர், கர்நாடகாவில் இருந்தாலும் அவரும் குகை நமசிவாயரும் இங்கு நம்முடைய அருணாச்சலேஸ்வர் மலையில் வந்து தங்கி பலகாலம் தமிழிலே பாட்டுகளும் ஏற்றிருக்கிறார்கள். அந்த குரு நமசிவாயர் பெரும் தபஸ்வி, அனுபூதிமான். ஒரு வாட்டிடையன் ஒருவன், ஒரு ஆடு இறந்துபட்டு போன பிறகு ஓடி வந்து அழுதான் அவரிடம். கள்ளம் கபடமற்ற அந்த சிறுவன், இடைச்சிறுவன், அவனுடைய துன்பம் தாங்காமல் வந்து அழுதான். அதை கண்ட குரு நமசிவாயர், இல்லையே, அந்த ஆடு இறக்கவில்லையே, எழுந்து வா என்றார். அந்த ஆடு உயிரோடு எழுந்து கொண்டு விட்டது. அந்த சிறுவனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். உடனே அது வைரல் என்று சொல்கிறார்கள் அல்லவா, இந்த வைரஸ் பரவுவதே. அதை போல் இந்த நிகழ்ச்சியானது முன்னெல்லாம் காட்டுத்தீ போல் பரவியது என்று சொல்வோம், இப்பொழுது வைரலாக பரவிவிட்டது என்று சொல்கிறார்கள். அது பொருத்தம்தான் இந்த காலகட்டத்திற்கு. அந்த செய்தியானது ஊர் முழுக்க பரவிவிட்டது. எப்பொழுதுமே எல்லா காலத்திலும் சில விஷமிகள் இருப்பார்கள். அவர்கள் எந்த ஒரு நல்லதையும் செய்ய விடாமல் ஆக்கப்பூர்வமாய் யாரும் எந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு ஏதேனும் ஒரு குற்றம் சொல்லி அந்த குற்றம் சொல்வதனாலேயே தாங்கள் பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள். அந்த விஷயங்கள் எப்பொழுதும் உண்டு, எல்லா மகாத்மாக்களுடைய வாழ்க்கையிலும் உண்டு. அந்த சில பேர் சேர்ந்து இவர் பெரிதாக ஆட்டை
உயிரோடு எழுப்பிவிட்டார் என்றெல்லாம் கதை கட்டுகிறார்கள். இவருடைய தவத்தை தான் நாம் பார்ப்போமே என்று ஒருவனை இறந்தவன் போல் நடிக்கச் செய்து தூக்கி கொண்டு போய், சுவாமி இவன் இறந்து விட்டான் என்று அவர் முன்னே போட்டபோது, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டாராம். அந்த உயிரோடு இருந்து இறந்தவன் போல் நடித்தவன் இறந்து விட்டான். பகவான் சொல்வார், யோகிகள் எல்லோரும் தீக்கு நெருப்புக்கு சமானமார்கள் என்று. இப்படி விபரீதமாக விளையாடினால் விளைவும் விபரீதமாகத்தான் இருக்கும். அதனால் நம்முடைய பகவானுடைய கூற்றுகளை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் மனதிற்கு கொண்டு வர வேண்டும். அவர் நம்மை நாமத்தை சொல்லுங்கள், கடவுளுடைய கையில் கருவியாக இருந்து செயல்படுங்கள், நடப்பவை காண்பவை எல்லாவற்றிலும் இறைவன் மட்டுமே இருக்கிறார், இறைவனுடைய ஆசீர்வாதம் தான் எது நடந்தாலும், வாழ்க்கையில் நமக்கு சுகம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி, அது இறைவனுடைய ஆசீர்வாதமாய் காணுங்கள் என்று சொல்லி வருகிறார். இவையெல்லாம் பகவானுடைய வாயிலிருந்து வந்த உச்சிஷ்டம். இதை நாம் தினம் தினம் மனதில் கொண்டு வந்து அனுபவித்தோமானால் பகவானுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிடுவதற்கு மேலான உச்சிஷ்டம் அது. அது நமக்குள்ளே இறங்கி நம்முடைய ஆத்மாவில் கலந்து நம்மை செயல்பட வைத்து அவரோடு ஒன்றை செய்துவிடும். ஒரு முறை தேசமங்கையர்க்கரசி இன்னும் ஒன்றை சொன்னார். எல்லோருக்கும் தெரிந்த கதைதான் இது. சுக்கர் வியாசருடைய மகன், பிறக்கும் பொழுதே 16 வயது. அவர் பிரம்மத்தில் திளைத்தவராயிருந்தார். ஆனாலும் அந்த பிரம்மானுபவத்தை கொண்டவர்களுக்கு கூட ஒரு சந்தேகம் வருமா, தான் அனுபவிப்பதுதான் எல்லாவற்றையும் விட மிகுந்த உயர்ந்த நிலையா, இதற்கு மேல் ஒரு நிலை உண்டா, இதுதான் அதுவா என்று ஒரு சந்தேகம் வருமா. இதுவும் இயற்கை தான் என்று சொல்கிறார்கள். அவரை வியாசர் ஜனக மகரிஷியிடம் அனுப்பினார். அவர் ஒரு ராஜரிஷி அல்லவா ஜனகர். பிரம்மத்தின் உண்மையை உணர்ந்தவர். சுக்கர் போகிறார். அவருடைய அரண்மனையை நோக்கி செல்லும் பொழுது அங்கே அவர்கள் கேட்கிறார்களாம், நீங்கள் யார் என்று. அவர் சொன்னாராம், சுகபிரம்ம மகரிஷி வந்திருக்கிறேன் என்று சொல். உடனே ஜனகர் திரும்ப ஒரு பதிலை அனுப்பினாராம். அவர் ஏதேதோ யார் யாரையோ கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார், அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு அவரை மட்டும் வரச் சொல் என்று சொன்னாராம். அந்த பதிலை இவரிடம் கொண்டு வந்தவுடன் சுக்கருக்கு பளிச்சென்று ஒரு உண்மை புரிந்தது. சுக்கர் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட நிலையில் உள்ளவர், அந்த பதிலை கூறி அனுப்பியவர் எப்பேற்பட்ட நிலையில் உள்ளவர். அவர்களுக்கு ஒரு வார்த்தை போல், இந்த ஒரு வார்த்தை தீ போல் பிடித்துக் கொள்ளும். உடனே சுக்கருக்கு தெரிந்து விட்டது, தாம் சுக பிரம்ம மகரிஷி, பிரம்மம் மகரிஷி என்ற 2 வார்த்தைகளை போட்டது. அதுவும் அந்த நிலையில் அதற்கு தேவையில்லை, அவர் அதைத்தான் குறிப்பிடுகிறார் என்று உடனே அவர் சொன்னார். இல்லை இல்லை, சுகர் வந்திருக்கிறேன் என்று போய் சொல்லு. உடனே அவரை வருவதற்கு உள்ளே அனுமதித்தாராம் எனக்கு. ஆக எந்த ஒரு நிலையிலும் ஒரு ட்ரேஸ் கூட, ஒரு அசம்ஷன், நான் இன்னார் என்று நினைத்தோமானால் போச்சு. எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாத நிலை பரபிரம்ம நிலை. அதில் எந்த விதமான அசம்ஷனுக்கும் இடமே இல்லை, எந்த விதமான, தமிழ் தெரியவில்லை, கற்பனைக்கும் இடமே இல்லை, எந்த விதமான அடையாளமும் அதற்கு தேவையில்லை. சுக்கராகவே போன போது அவரை உடனே உட்கார வைத்து, உனக்கு தெரிய வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் அறிந்த நிலையில், பேரின்ப நிலையில் நீ இருக்கிறாய் என்று ஜனகர் அவருக்கு சொன்னார். அந்த கடைசி ட்ரேஸ், அந்த ஒரு ஐடென்டிட்டியை கூட நாம் விட வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய நிலை இது. இந்த நிலையை நமக்கு பகவான் அருள்வார். அதை விட்டு நான்
நான் இப்படி, நான் அப்படி, நான் தான் இது என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டு திரிந்தோமானால் நாம் மிகவும் கீழே இருக்கிறோம் என்றுதான் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மட்டுமே உண்மை. அதை நாம் பிராக்டிஸ், அதாவது பயிற்சி செய்கிறோம் அல்லவா, அந்த நேரத்தில் நாம் அவருடைய உச்சிஷ்டத்தை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுதெல்லாம் அவரிட்ட கட்டளையை நாம் செய்து வருகிறோம். அந்த நாமத்தினுடைய பவரானது நம்மை கொண்டு போய் அவரை கரைத்துவிடும். எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாத அந்த பேருண்மை நிலை, பேரானந்த நிலை, பிரம்மானந்த நிலையில் நம்மை கொண்டு போய் கரைத்துவிடும். இதை மனதில் கொண்டு இன்றைய பிரார்த்தனையை நாம் பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான், இந்த உலகம் ஒட்டுமொத்தமாய் ஒரு சிறிய வைரலாக பரவுகிறது என்ற வார்த்தை அடிக்கடி எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நிஜமாகவே ஒரு வைரஸ் பரவிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதனுடைய குடும்பத்தினர் அனைவருமாக ஒட்டுமொத்தமாக வந்த மாதிரி தெரிகிறது. ஒருவர் மாற்றி ஒருவர் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் ராட்சசர்கள் அப்படியெல்லாம் செய்வார்கள் என்று பார்த்திருக்கிறோம். புராண கதைகள் எவ்வளவு படித்திருக்கிறோம். அதை இன்றைக்கு நாம் கலியுகத்தில் கண்கூடாக பார்க்கிறோம். அந்த ராட்சசர்கள் மாயாவிகள், எந்த ரூபமேனுமானாலும் எடுப்பார்கள். இன்றைக்கு அந்த ராட்சசர் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியாக வடிவெடுத்து ஒன்று மாற்றி ஒன்று அவருடைய உறவினர்களையும் அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். மிக வினோதமான போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் மாறவே இல்லை. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இறைவனுடைய அருள் மட்டுமே நம்மை அதிலிருந்து மீட்க முடியும். நம்மிடம் இருக்கும் எந்த ஒரு பலமும் அதை மீட்பதற்குரிய சக்தி படைத்ததல்ல. ஆக பகவான் ஆங்கில கணக்குப்படி நம் பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் அவர்களுடைய குருநாதர் சுவாமி ராம்தாஸ் அவர்களுடைய பிறந்த தேதி, ஆங்கில தேதி ஏப்ரல் 10. ஆனால் அவர் பிறந்த நாள் ஹனுமத் ஜெயந்தியாக இருந்தது. எவ்வளவு பொருத்தம்! ராமநாமமாகவே அவர் முற்றிலும் மாறினார். பிரம்மானந்தத்தை அடைந்தார். அவர் ஹனுமத் ஜெயந்தி என்று பிறந்ததினால் ஆனந்த ஆசிரமத்தில் திதிப்படிதான் அவருடைய பிறந்த தினத்தை, ஜன்ம தினத்தை கொண்டாடுகிறார்கள். ஆயினும் இன்றைக்கு ஆங்கில தேதிப்படி அவருடைய பிறந்த நாளாக இருப்பதனால் அவரை பற்றி ஏதேனும் ஒன்றிரண்டு நினைவு கூறுவோம். அவரும் எல்லோரையும் போல் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தார். 6வது மகனாகத்தான் பிறந்தார். எத்தனையோ பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து 1 வருடம் அவர் மிகவும் துன்பத்தில் இருந்தார். அவர் எத்தனையோ பலவிதமான பிஸ்னஸ்களிலெல்லாம் ஈடுபட்டு எல்லாம் நஷ்டமாகி மிகவும் கடன்பட்ட நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். அவரிடம் இயற்கையாகவே கணக்கு பார்க்கும் சுபாவம் இல்லையே. அப்படி இருப்பவர்கள் எல்லோரும் ஒரு வெற்றிகரமான வியாபாரியாக ஆக முடியாது. அவர் எதை ஒன்றே எடுத்து நடத்தினாலும் அது தோல்வியில் முடிந்தது. இப்படித்தான் இறைவன் நம்மை வழிநடத்துகிறார். ஒவ்வொரு துன்பமும் பின்னால் ஒரு பேரின்பத்திற்கு ஒரு படியாக அமைகிறது. அதன் பிறகு அவர் தன்னுடைய இஷ்ட தெய்வமான ராமனிடம் வேண்ட ஆரம்பித்தார். பிறகு ராமநாமத்தை சொல்ல ஆரம்பித்தார்.
அதில் அவர் மனம் ஈடுபட ஆரம்பித்தது. ஆயினும் உலக விவகாரங்களை விட முடியவில்லை. இப்படி சில நாட்கள் கடந்தன. அவருடைய தந்தையார் பாலகிருஷ்ணராவ் ஒருமுறை அவர் ஒரு கோவிலுக்கு சென்று வெளியே திரும்பும்பொழுது ஒரு தேஜஸ் மிகுந்த ஒரு சன்னியாசியை பார்த்தார். அவரை சென்று வணங்கும் பொழுது அவர் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற மந்திரத்தை அவர் கற்பித்தார். அவர் அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அவரும் ஒரு பெரிய நிலையை எட்டினார். அப்பொழுது தன்னுடைய மகன் விட்டல்ராவ் ஏற்கனவே ராமநாமத்தை கூறியபடி இருந்ததையும் ராமனிடம் மிகுந்த ஈடுபாடோடு பிரார்த்தனை செய்வதையும் பார்த்து அவரே தன்னுடைய மகனுக்கு குருவாகி அந்த மந்திரத்தை உபதேசித்தார். அதன் பிறகு 3 வருடங்கள் ராமநாமத்தில் ஆழ்ந்து மூழ்கி சுவாமி ராமதாஸ் தன்னை ராமனுடைய தாசனாகவே நினைத்தார். அவர் தன்னை ராம்தாஸ் ராம்தாஸ் என்றே குறிப்பிடுவார். ஹனுமத் ஜெயந்தி என்று பிறந்தவர் அல்லவா. அவர் பப்பா ராம்தாஸ் சொல்கிறார், 2 விஷயங்களை தான் நான் மிகவும் முக்கியமாக கருதி பயிற்சி செய்தேன். ஒன்று இடைவிடாது குரு மந்திரம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அடுத்து எனக்குள்ளேயே நான் தேடும் கடவுள் இருக்கிறார், அவர் வெளியில் இல்லை, என் உள்ளேயே அவரை தேட வேண்டும் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தேன். அதன் பிறகு நடப்பது அத்தனையும் அந்த இறைவனின் சங்கல்பமே என்பதிலும் உறுதியாக இருந்தேன். அதனால் எது நடந்தாலும் அது ராமனிடமிருந்து வருகிறது. ராமனுடைய வில் ஒன்றுதான் முக்கியம். அதற்கு நான் சரணடைய வேண்டும், அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராமனுடைய வில், ராமனுடைய சங்கல்பம் எதை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் அதை பெரும் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு மன அமைதியை காக்க வேண்டும். ராமநாமத்தை நான் உச்சரித்தபடி இருக்க வேண்டும். அந்த ராமன் எனக்குள்ளே இருக்கும் ஆத்மா ராமன் என்பதிலும் உறுதியாக இருந்தேன். 3 வருடங்களிலேயே ஆழ்நிலை தியானம் சித்தியாகி அதன் பிறகு அவர் அருணாச்சலேஸ்வரர் மலையில் அமர்ந்து, இங்கே இருக்கிறது பானியன் ட்ரீ கேவ் என்று ஆலமரத்து குகை, அங்கே சென்று அமர்ந்தார். ராமநாமத்தில் மூழ்கினார். பிறகு கீழே இறங்கி வந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் முன் அமர்ந்து, அவருக்கு அந்த யூனிவர்சல் விஷன் என்பார்கள் அல்லவா, அதுவரை அவர் பயிற்சி செய்து வந்தார். ராமன்தான் எல்லோரிடமும் இருக்கிறான், ராமன்தான் எல்லாவற்றிலும் இருக்கிறான். அவனுடைய நாமத்தை நாம் சொல்ல 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 அந்த ராமனுடன் ஒன்றும் நிலை வந்துவிடும் என்பதில் உறுதியாக அதை பயிற்சியாக செய்து வந்தவர். ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களுடைய முன்பே அமர்ந்த போது அதன் அனுபவமாக கண்டு ஆனந்தத்தில் திளைத்தார். பேரானந்தம், பிரம்மானந்தம் கிட்டியது அவருக்கு. இப்பொழுதும் அது ஆலமரத்து குகை. அங்கு சென்றால் பப்பா ராமதாஸ் உடைய படம் இருப்பதை பார்க்கலாம், மாதாஜி கிருஷ்ணாபாயினுடைய படம் இருப்பதை பார்க்கலாம். நம்முடைய பகவான் அங்கு சென்ற பொழுது கீழே விழுந்து புரட்ட பெரிய ஒரு ஆனந்தத்தில் திளைத்து நடனமாடினார் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். பப்பா ராமதாஸ் அவர்களுக்கு நம்முடைய ஆத்மார்த்தமான நமஸ்காரத்தை சமர்ப்பி அவரிடம் வேண்டிக் கொள்வோம். நாம் எப்பொழுதும் நமக்கு குருநாதர் தந்த மந்திரத்தை
இடைவிடாது உச்சரித்து நாமும் வாழ்க்கையில் நடக்கும் வாழ்க்கையானது நமக்கு என்ன கொண்டு வந்து தருகிறதோ அது இறைவன் சங்கல்பத்தினால் நடக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை பயிற்சி செய்து முழு சரணாகதியை அடைவோம். பப்பா ராமதாஸ் அவர்களுடைய பெருநிலையை எங்களுக்கும் கிட்ட வேண்டும் என்று சுவாமி ராமதாஸ் அவர்களிடமும் நம் குருநாதர் யோகி ராம் சரத்குமார் அவர்களிடமும் ஆத்மார்த்தமாய் பிரார்த்தித்து கொண்டே இருப்போம். ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு நாமத்தில் அது சித்தியாகிவிடும். அதுவரை தொடர்ந்து பயிற்சி செய்வதும் பிரார்த்தனை செய்து கொள்வதும், அதற்கிடையில் சேவையாக, குரு சேவையாக எந்த வேலை கிடைத்தாலும் அந்த வேலையை குரு பகவானுக்கு சமர்ப்பிக்கும் பொருட்டு, பகவானை திருப்திப்படுத்தும் பொருட்டு எந்த வேலையையும் அவருடைய சேவையாக செய்து வருவோம். ஒருமுறை பகவான் சன்னதி தெரு வீட்டில் பல பக்தர்களோடு அமர்ந்து கொண்டிருந்த பொழுது தன்னிடம் வரும் பலவிதமான பக்தர்களை பற்றி அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். எப்படி விதவிதமான பக்தர்கள் தன்னிடம் வருகிறார்கள். மதுரையில் இருந்து வந்த ஒரு சாது, இதை பற்றி நாம் சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம். இவர் கோவிலுக்கு சென்ற பொழுது அந்த மதுரையிலிருந்து வந்த சாது இவரை கொண்டாடி இவரை நமஸ்கரித்து தாம் கொண்டு வந்திருக்கும் உணவுப் பொருட்களை எல்லாம் இவரோடு பகிர்ந்து கொண்டாராம். அந்த மாதிரி 3 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. ஆனால் அந்த சாது இவரை பகவானாகவே பார்த்தாலும் அவரிடம் ஒரு முரட்டுத்தனமான ஒரு பக்தி, அவருடைய இஷ்டப்படி பகவான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். பகவானிடம் இருந்த கொட்டாங்கச்சியை கூட பலவந்தமாக பிடுங்கிக் கொண்டார். பகவான் இல்லை இல்லை இது இருக்கட்டும் என்று எவ்வளவோ முயற்சித்தும் அவரிடமிருந்து பலவந்தமாக பிடுங்கிக் கொண்டு விட்டார். இந்த பிச்சைக்காரன் அவர் கொடுத்த உணவை சாப்பிட்டான் அல்லவா, அவர் சொல்வதற்கு இணங்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு நிலை வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு, இந்த பிச்சைக்காரனிடம் வரும் பக்தர்கள் பலவிதமாய் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறார்கள். ஆனால் அதில் எத்தனை பேர் அந்த நமஸ்காரத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள், அதை கடைபிடிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அது ஒரு ஃபார்மாலிட்டியாக செய்பவர்களும் உண்டு, பயிற்சியாக செய்பவர்களும் உண்டு, தன்னுடைய ஆத்மாவையும் உடல் உயிர் அனைத்தையும் போட்டு நமஸ்காரம் செய்பவர்களும் உண்டு என்று சொல்லி, நமஸ்காரம் செய்பவர்கள் எல்லாம் சரணாகதி அடைந்தவர்கள் என்று சொல்லவே முடியாது என்று கூறினார். அதன் பிறகு அவர் சொன்னார், இந்த பிச்சைக்காரனை ஒரு சமயம் அவர்களிடம் நன்றாக இருப்பான், நன்றாக பேசுவான், சில நேரம் நிறைய நேரம் அவர்களோடு இருப்பான். அடுத்த நாள் தந்தையினுடைய பணி வேறாக இருந்தால் அந்த பணியில் மூழ்கி இருக்கும் பொழுது அவர்களை கண்டுகொள்ள மாட்டார். அவர்கள் முதல் நாளோ அல்லது பழையபடி பழகியதை நினைத்து ஏதாவது எதிர்பார்த்தார்களானால் ஏமாந்து விடுவார்கள். உடனே அவர்களுக்கு கோபம் வந்துவிடும். இந்த பிச்சைக்காரர் தன்னை அவமதித்து விட்டார் என்று நினைப்பார்கள். அதன் விளைவாக அந்த கோபம் பல வடிவங்களை எடுக்கும் என்று கூறி சிரித்தார். அதனால் இந்த பிச்சைக்காரன் முன்பு நமஸ்காரம் செய்வது எதற்காக, நாம் ஒருவரிடம் சென்று நமஸ்காரம் எதற்காக செய்கிறோம்? அவர்களிடம் நம்முடைய தலையை அவருடைய பாதங்களில் வைப்பதற்கு சமானம்.
நீங்கள் காலால் இட்ட கட்டளையை நான் தலையால் செய்வேன். அந்த மாதிரியான ஒரு பணிவை எனக்கு தாருங்கள், நான் உங்களிடம் சரணம் அடைந்து விட்டேன் என்பதனுடைய அடையாளம்தான் அது. ஆனால் ஒன்றிருவர் தவிர மற்றவர்கள் எல்லோரும் பூமியில் விழுந்து நமஸ்காரம் செய்வதே போதும் என்று நினைத்து விடுவார்கள். அந்த நமஸ்காரத்தின் உள்ளர்த்தத்தை மனதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள், பயிற்சி செய்ய மாட்டார்கள் என்று கூறினார். இதை ஒட்டி உபனிஷத்தில் வரும் ஒரு கதையை பற்றி பின்னால் ஒரு முறை, பகவானுக்கு பல கதைகள் பிடிக்கும், அதை நம்மை திரும்ப திரும்ப படிக்கச் சொல்லி கேட்பார். உபனிஷத்து, அதாவது கேனோபனிஷத் என்று சொல்லக்கூடிய அந்த உபனிஷத்தில் வரும் ஒரு கதையை பார்ப்போம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த ஒரு பெரும் போரில் அசுரர்கள் மாயாவிகள், பலவிதமான மாயைகளை செய்து செய்து போர் செய்வார்கள். ஆனால் தேவர்களுக்கோ ஆத்மபலம் ஒன்றுதான். அவர்கள் இறைவனை வழிபடும் அளவுக்கு அவர்களுக்கு அந்த பலம் உண்டு. கடவுளர் அவருக்கு துணையாக இருப்பார்கள். அவர்கள் பெரும் வெற்றி கண்டார்கள். அசுர பலத்தை எதிர்த்து அவர்கள் பெரும் வெற்றியை கொண்டார்கள். ஆனால் பாருங்கள் என்ன ஒரு விந்தை, அந்த வெற்றி கிடைத்த பிறகு அவர்கள் நினைத்து கொண்டார்கள், ஆஹா, அசுரர்களை வெல்லும் அளவுக்கு நமக்கு பெரும் சக்தி வந்து விட்டது என்று அந்த வெற்றியை மிகவும் கொண்டாடி அதில் கர்வமும் கொண்டார்களாம். ஆளுக்காள் ஒவ்வொரு தெய்வத்தையும் நான் தான் பலம் வாய்ந்தவன் என்று கூறி அவரவர்கள் பெருமைகளை பாட ஆரம்பித்தார்கள். தற்பெருமை, கோபம், துக்கம், பயம் போல் இன்னொரு கிருமி, இது ஒரு வைரஸ். இப்பொழுது கொரோனா என்ற ஒரு வைரஸ் பார்க்கிறோம் அல்லவா? இந்த தற்பெருமை என்பதும் ஒரு கிருமி. இவைகளெல்லாம் எப்பொழுதுமே மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு கொரோனா வைரஸை பற்றி பார்க்கிறோம். ஆனால் பல கிருமிகள் மனிதனுடைய மனதை சதா ஆட்டிக்கொண்டுதான் இருக்கிறது, வெளியில் தெரிவதில்லை அதிகம். இந்த தற்பெருமை இவர்களுக்கு வந்தவுடன் எல்லாவற்றுக்கும் மேலான அந்த பரம்பொருள் இருக்கிறார் அல்லவா, பரபிரம்மம், எந்த பரபிரம்மத்தை கண்டு பயந்து சூரியன் தினம் தினம் காலை தவறாமல் உதிக்கிறானோ, சந்திரன் இரவில் உதிக்கிறானோ, நட்சத்திரங்களும் கோள்களும் இயற்கை முழுவதும் தம் தம் வேலையை விடாது சரியாக செய்து வருகின்றனோ, அந்த பரபிரம்மம் பார்த்தார், அடடா, இவர்களுக்கு தலைகணம் ஏறிவிட்டது, இவர்கள் மறந்து விட்டார்கள், நாம் இவர்களுக்கு பின்னே நின்று இதை செய்தோம் என்பதை மறந்து தாங்கள் செய்ததாகவே பாவித்து தலைகணம் ஏறிவிட்டார்கள், இவர்களை திருத்தி அமைக்க வேண்டியது என்று சங்கல்பித்தார். ஒரு யக்ஷனுடைய வடிவில் அவர்கள் முன் தோன்றினார். அந்த யக்ஷன் யார் என்று தேவர்களுக்கு புரியவில்லை. அப்படி ஒரு மாயையை பரபிரம்மம் அவர்கள் மேல் வீசினார். அந்த யக்ஷன் யார் என்று புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இந்திரதேவர் அக்னியை முதலில் அனுப்பினார். அந்த யக்ஷன் அவர்களை பார்த்து கேட்டார், தாங்கள் யார், நீ யார்? அக்னி தேவன் சொன்னார், நான் அக்னி தேவன், என்னால் எரிக்க முடியாததே கிடையாது, என் முன்னால் எல்லாம் சாம்பலாகிவிடும், எல்லாம் எரிந்துபடும், அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவன் நான் என்று மார்த்தட்டினார். உடனே இந்த யக்ஷன் சொன்னார், ஒரு சின்ன ஒரு புல் இருக்கிறது அல்லவா, இந்த பிளேட் ஆஃப் கிராஸ்ன்னு சொல்வார்கள், அதை தூக்கி அவர் முன்னே போட்டார். அக்னி தேவா, இதை எரித்துப்பார் என்றார். அவர் எவ்வளவு முயன்றும் தன்னுடைய சக்தி முழுவதையும் திரட்டி
முயன்றும் அந்த புல்லை அவரால் எரிக்க முடியவில்லை. உடனே அவர் தலைகுனிந்து வெட்கம் பட்டு அங்கிருந்து அகன்று விட்டார். இந்திரதேவர் பார்த்தார், சரி வாயு பகவானை அனுப்புவோம் என்று. அவர் வந்தார், அவரும் மார்த்தட்டினார். அவர் சொன்னார், யக்ஷன் நீ யார் என்று கேட்டார். ஓ, உங்களுக்கு தெரியாதா, நான் தான் எங்கும் வீசிக்கொண்டிருக்கும் காற்று. என்னால் நகர்த்த முடியாததே கிடையாது. பெரிய பெரிய மலைகளை கூட, சமுத்திரத்தை, பெரிய பெரிய மலைகளை என்னால் நகர்த்த முடியும் என்று அவர் தற்பெருமை பேசினார். உடனே இந்த யக்ஷன் அந்த புல்லை காட்டி, எங்கே இதை நகர்த்துங்கள் என்றார். வாயு பகவான் அவருடைய அத்தனை சக்தியையும் ஒன்று திரட்டி அதை நகர்த்த பார்த்தார். அந்த புல்லானது அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. வெறும் புல் நாம் இங்கே பார்க்கிறோம் அல்லவா, எங்கும் பரவி இருக்கும் அந்த ஒரு சிறிய புல்லை அவரால் நகர்த்தவே முடியவில்லை. அவரும் தலை குனிந்து வெட்கப்பட்டு சென்றார். இந்திரதேவர் பார்த்தார், சரி இவர்களாலெல்லாம் முடியாது, வந்திருப்பவர் சாதாரணம் அல்ல, இவரை நாம் ஒரு கை பார்க்க வேண்டும் என்று இன்னும் ஒரு அகங்காரத்தோடு, தாம் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்ற அகந்தையோடு புறப்பட்டு வந்தார். அந்த யக்ஷன் மறைந்து விட்டார். இந்திரதேவர் அவரை தேடினார். அவர் கண்களுக்கு இவர் புலப்படவே இல்லை. யக்ஷன் பார்த்தார், இந்திரதேவன் எல்லோரையும் விட அதிக அகங்காரத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். அவர் மற்ற இருவருக்காவது இவர் கண்களுக்கு புலப்பட்டார். இந்திரதேவருக்கு கண்களுக்கு கூட புலப்படாமல், தரிசனம் கூட தராமல் மறைந்து விட்டார். அப்பொழுதுதான் அந்த இந்திரதேவருக்கு தாம் ஏதோ தவறு செய்கிறோம் என்ற உணர்வு வந்தது. உடனே இந்த யக்ஷன் எங்கு இருக்கிறாரோ அங்கு எங்கு இருப்பார் என்று சுற்றுமுற்றும் தேடிக்கொண்டே சென்றாராம். அப்பொழுது ஒரு அழகிய பெண்மணி, ஒரு அழகு தேவதை, ஒரு தேவி வந்து கொண்டிருந்தாள். உடனே இந்திரதேவர் சென்று, இவர் யார், வந்தது யார் என்று கேட்டார் பணிவோடு. உடனே அவள் சொன்னார், உங்கள் அனைவருடைய உடல் மயமாகவும், உங்களுடைய சக்தி மயமாகவும், உங்களுடைய ஆற்றல் மயமாகவும், அவற்றை எல்லாவற்றிற்கும் மேலும் இருக்கும் அந்த பரபிரம்மே வந்தார், ஈசனார் வந்தார். நீங்கள் அவர் இல்லையே, அவர் மனது வைத்தால் ஒழிய உங்களுக்கு எதுவுமே கிடையாது, எந்த ஆற்றலும் இல்லை என்பதை உணர்த்தவே, உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய சக்திக்கும் உங்களுடைய பலத்திற்கும் பின்னே அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லோரும் மறந்தீர்கள். அதை உணர்த்தவே உடனே இந்திரதேவர் அத்தனை தேவதைகளும் தாங்கள் செய்த தவறை உணர்ந்தார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நம்முடைய கண்கள் பார்க்கும் கண்களுக்கு பின்னால் ஒரு கண் இருக்கிறது, அந்த பார்க்கும் சக்தி இருக்கிறது. காதில் கேட்கும் சக்தி, காதுக்கு பின்னால் ஒரு காது, தெரியாது, கண்களுக்கு புலப்படாத ஒரு காது. அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் பின்னால் அந்த உறுப்பு வேலை செய்வதற்குரிய சக்தி இயங்குகிறது. அந்த சக்தி தான் அந்த பரபிரம்மம், எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள். அந்த கடவுள் தான் நம்முடைய மூச்சு காற்றாகவும் இருக்கிறார். அவர்தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் இந்த உடலை படைத்தார். இதனுள்ளே மூச்சுக்காற்றை போட்டதும் அவர்தான். அந்த மூச்சுக்காற்றாக இயங்குபவரும் அவர்தான், அதை இயக்குபவரும் அவர்தான். நம்மால் மூச்சை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று முடியாது. மூச்சு விட வேண்டும் என்று உட்கார்ந்தால் நம்மால் மூச்சு விட முடியாது. நாம் மூச்சு விடுவதே நமக்கு பல நேரம் தெரியாது. We are not even aware that we are breathing. அந்த ஒரு உணர்வு இல்லை என்றால் கூட அந்த சுவாசமானது நடந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் இன்டெலிஜென்ட்டாக, அறிவுபூர்வமாக ஒவ்வொரு உறுப்பும் செயல்படுகிறது. உள்ளே இரத்த ஓட்டம், ஒவ்வொரு நாளமும்
எப்படி அதன் வேலையை, எப்படி சூரியன் சரியாக உதிக்கிறாரோ, சந்திரன் அவருடைய வேலையை செய்கிறாரோ, காற்று அதன் வேலையை செய்கிறது, நெருப்பு அதன் வேலையை செய்கிறது, ஆகாசம் அதன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது, பூமி அதன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி நம்முடைய உடலில் ஒவ்வொரு உறுப்பும் அதற்குரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இது என்ன வேலை என்று கூட நமக்கு தெரியாது. உள்ளே நமக்கு கண்ணில் படாமல் இருக்கும் உறுப்புகள் எல்லாம் எவ்வளவு அறிவுபூர்வமாய் ஆற்றலோடு இயங்கி வருகிறது, அதன் பின்னே இருக்கும் சக்தி என்ன என்பதை பற்றி கூட நாம் யோசிப்பதில்லை. கடவுள் இல்லை என்று சொல்லிவிடுவோம். அப்படி சொல்வது ஈஸி. அந்த மாயையை வைத்திருப்பவரும் அந்த கடவுள் தான். இல்லையென்றால் நம் வாயை திறந்து பேச முடியுமா? பகவான் சொல்வார், கண்களை மூடி திறக்க வேண்டுமானால் கடவுளின் அருள் வேண்டும், ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டுமானால் கடவுளுடைய அருள் வேண்டும், ஒரு முறை மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட வேண்டுமானால் கடவுள் அருள் இல்லாமல் அது இயங்காது. வெளியே செல்லும் மூச்சு திரும்ப உள்ளே வர வேண்டுமானால் அந்த இறைவன் சங்கல்பிக்க வேண்டும். இல்லையென்றால் அது வெளியிலேயே தங்கிவிடும். இப்படி ஒரு பெரும் சக்தி இந்த உலகத்தை படைத்து அதை இயக்கி எத்தனை விதமான விஞ்ஞானிகள் எல்லோரும் தங்கள் தலையை பீத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொன்றையும் படிப்பதற்கு ஸ்பெஷலைசேஷன் என்று எத்தனை PhDகள் பண்ணினாலும் இயற்கையின் ரகசியங்களை அறிய முடியவில்லை. ஏதோ ஓரளவுக்கு தான் வெற்றி கொள்கிறார்கள். அதன் பின்னால் இருக்கும் சக்தியை ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த சக்திக்கு பின்னால் ஒரு பேருணர்வு இயங்குகிறது என்பதையும் இப்பொழுது விஞ்ஞானிகள் தங்களுடைய சோதனைகளிலேயே கண்டு வருகிறார்கள். ஆக நம்முடைய உயிருக்கு உயிராய், எப்படி கண்ணுக்கு கண்ணாய், காதுக்கு காதாய், ஒவ்வொரு உறுப்பின் பின்னாலும் ஒரு பெரும் சக்தியாய் நமக்கு உயிர் இருக்கிறது அல்லவா? அந்த உயிருக்கு ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிர் இருந்தால்தான் இந்த உயிர் உடலில் தங்கும். அந்த சைத்தன்யம் நம்மை விட்டு போக வேண்டுமானால் எல்லாம் சென்றுவிடும். நாம் மரக்கட்டையாக ஆகிவிடுவோம். நம்மை ஒன்று எரிப்பார்கள் அல்லது புதைப்பார்கள். நம் கூட நெருங்கி பழகியவர்கள் கூட நம்மோடு ஒரு நாளைக்கு மேல் இருக்க முடியாது. ஒன்று பயந்து விடுவார்கள் அல்லது நாற்றம் தாங்காமல் அகன்று விடுவார்கள். அப்படி ஒரு நிலையில் இருக்கும் இந்த உடம்பை வைத்து நாம் என்னென்ன பேசுகிறோம், என்னென்ன சாதிக்கிறோம், எவ்வளவு ஆட்டம் போடுகிறோம். ஒரு நிமிடம் நினைத்தாலும் இதன் பின்னே இயங்கும் அந்த பெரிய சக்தியை நம்மால் உணர முடியும். அந்த பெரும் சக்தி தான் நமக்கெல்லாம் குருநாதராக யோகி ராம் சுரத்குமார் வடிவமெடுத்து வந்து நம்மேல் பெரும் கருணை கொண்டு அந்த அரிய சக்தியின் பெருமையை நாம் அறிய வேண்டும். நம்முடைய தற்பெருமையை நிறுத்தி கொள்ள வேண்டும். நம்மால் எதுவுமே ஆகாது என்று உணர வைப்பதற்காகத்தான் பெரும் கருணை கொண்டு நம்மிடையே வந்து வாழ்ந்து எளிமையாக நம்மோடு பழகி நம்மையெல்லாம் ஆட்கொண்டார். நமக்கு எப்பொழுதும் பெரும் கருணை செய்து வருகிறார். அவரிடம் நாம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். அவரால் முடியாத காரியம் கிடையாது, அவருக்கு தெரியாததும் கிடையாது. அவர் எங்கும் நிறைந்தவர். அடிக்கடி நான் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கன் என்று சொல்வார். இந்த பிரபஞ்சத்தை நான் தான் இயக்கி வருகிறேன் என்றும் சொல்வார். ஒரு பெரு நிலையில் ஆவேசம் வந்தவராய் அவர் அப்படி சொல்லும் பொழுது நாம் பிரமித்து நிற்போம். அந்த பெருமை, அப்பேற்பட்ட பெருமை கொண்ட அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நிற்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனை சமர்ப்பிப்போம். நான் என்ன பண்ணேன், இந்த ட்ரிப் ஆசிரம் போகும்போது ஜனவரி
ஜனவரியில் தானே, எப்போ சாயிட்ட பேசுகிறேனோ அதுக்கு முன்னாடி சாய்ராம்கிட்ட பேசுகிறேனோ அப்போ குமரன் அண்ணன்ட்ட போய், அண்ணன் இந்த சிஎஸ்எஸ் நீங்கள் தான் சென்னை சமிதி முன்னாடி இது பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு யாருன்னு இந்த இதெல்லாம் ரிலே பண்ணுறாங்க, எனக்கு அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்கண்ணே, அவங்கள போய் பார்த்து பேசணுண்ணே அப்படின்னு. நம்ம சாய்ராம்மா நம்பர் கொடுக்குறேன் இப்போயே அப்படி அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ போட்டு பிடிச்சி இது பண்ணி, சாய்ராம் நீங்கள் என்னம்மா நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு அது துரத்திட்டே வந்து இன்னைக்கு பேச வச்சிருச்சு என்ன. பகவானோட கிரேஸ், பகவான் தான் பேச வைக்கிறேன். நான் பேசுகிறேன், நான் லொடன்னு பேசுவேன், அது எங்கெல்லாமோ கண்டினியூட்டி எங்கெல்லாமோ மாறி போயிடும். இருந்தாலும் பகவானை பற்றி எல்லாரும் பேசும்போது நமக்கெல்லாம் இப்படிலாம் பேச முடியுமா, நமக்கெல்லாம் அப்படிலாம் பேசலாம் முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து காலையில் எழுந்துக்கும் போதே, ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை சாயராம் விடாதே நம்மள அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். பகவான் வந்து சிக்னல் கொடுத்துட்டார், நீ எதையாவது வளரு, என்ன வேணாலும் பேசு, அதெல்லாம் தான் பேச்சு, அப்படிதான் கேஷுவலாக இருக்கணும் இல்லையா, அதனால வந்து நீ என்ன பேசுறியோ அதுதான் பேசு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். சாமி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யோகிராம் சட்குமார், யோகிராம் சட்குமார், யோகிராம் சட்குமார், ஜெயகுருராயா இந்த லீலா கேட்குறது. நாங்கள் இந்த 10 வருஷம் ஒவ்வொரு ட்ரிப்பும் போயிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே ரீகலெக்ஷன் பண்ணி அதுதான் சும்மா எழுதி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கையெழுத்து வந்து ஸ்டெனோகிராஃபர் ஆனதுனால கோழிக்கற்கள் மாதிரி இருக்கும், அதனால் இதை போய் அது கொடுத்து படிக்க வைக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்புறம் அப்படி என்ன பண்ண தேசம் தான், வேறு எதுவும் இல்லை இல்லையா, வேறு எதுவுமே இல்லை. பகவான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃபேமிலி மெம்பர்கிட்ட நாங்கள் டிட்டாச் ஆகிட்டோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே. இப்போ சங்கர் ஆக்சிடெண்ட் ஆகி போனதுக்கப்புறம் ஒன்ஸ் ஃபார் ஆல் நானாவது இப்படி பேசிகிட்டே இருக்கேன், இது வந்து மௌனம். அப்படி சாமி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது பண்ணியிருக்கார். யோகிராம் சட்குமார், யோகிராம் சட்குமார், யோகிராம் சட்குமார், ஜெயகுருராயா. நான் ஒரு 2 எப்போ பாட்டு பாடிட்டே இருப்பேன், மாதாஜிக்கு தெரியும் என்ன சாமி யாரை பற்றி சாமி அதை என்ன பாட்டு பாடினாலும் பாடுங்க, ஆனால் வந்து நான் சாமியை கொண்டு வந்துடுவேன் அதில் அப்படின்னு சொல்லிட்டு. நினைந்து நினைந்து நெஞ்சும் உருகுதே, நீங்கிடாத இன்பம் பெருகுதே, பகவான் யோகிராம் சுரத்குமாரை நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா. அப்புறம் வந்து சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்து கொண்டிருப்பேன் ஒரு பாட்டு வரும், அதை வந்து சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்து கொண்டிருப்பேன் மூச்சும் பேச்சும் உள்ளவரைன்னு அதில் வரும். நான் வந்து நாமம் சொல்வேன் மூச்சும் பேச்சும் உள்ளவரை ரசிப்பேன் ரசிப்பேன், பகவான் லீலையை ரசிப்பேன் மூச்சும் பேச்சும் உள்ளவரை, அது மாதிரி பாடுவேன். அப்புறம் வந்து வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் பகவான் நாமத்தை சேரும், பெற்றெடுத்து பெயர் கொடுத்த அன்னை அல்லவா, இவர் பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவா. அப்படி சாமி யார் என்ன சொன்னாலும் சாமி பாட்டை கொண்டு வந்துடுவேன், அதுக்குள்ள அதில் கொண்டு வந்துடுவேன். அது ரொம்ப பிடிக்கும். நம்ம சாமிக்கு பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து இன்ன பாட்டுன்னு கிடையாது. அதில் ஒரு சுவாமி டிவோட்டி வந்து சொன்னாங்க, அவங்கள பார்க்க முடியும்னா கூப்பிட்டு போகிறேன். அவர் வந்து ஒரு இதில் வந்து ஒரு சத்சங்கில் பேசும்போது சொன்னார், சாமிக்கு என்ன பாட்டு அந்த காலத்தில் ரொம்ப பிடிக்கும்னா, வா வா தியாரே ஓட்டாண்ட நீ வராங்காட்டினா, அந்த பசங்கள்லாம் பாடுவாங்களா அந்த காலத்தில், அந்த 75 அந்த டைமில் இந்த பாட்டு, வா வா தியாரே ஓட்டாண்ட நீ வராங்காட்டினா விட மாட்டேன் அப்படின்னு அந்த பாட்டை பாடுவாங்களாம். சாமி அதை திரும்ப மீனிங் கேட்டுட்டு அதை திரும்ப திரும்ப பாட சொல்லுவாங்களாம் சாமி வந்து. அதனால அந்த பாட்டு சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். சாமி பாட்டுக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் பிடிக்கும்னாக்க நான் இனிமேல் எல்லா பாட்டையும் சாமி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் நான் கேளுங்க. அவருங்க அந்த ராஜா இருக்கார் இல்லையா தவுல், அவர் இது அடிக்கிறவர், அவர்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் சாமி தான் கொண்டு வருவேன் அப்படின்னு நான் சொல்லி அப்படி பாடுவோம். இன்னும் சிலதெல்லாம் இப்போ டக்குன்னு உடனே ஞாபகம் வரல, ஆனால் வந்து எல்லாத்துலேயும் சாமி கொண்டு வந்து பாடுற மாதிரி சாமிக்கு வந்து பாட்டு பிடிக்கும். அப்புறம் வந்து அந்த எங்கிருந்தோ வந்தான் நினைச்சார் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க.
எங்கிருந்தோ வந்தார் யோகிராம் சுரத்குமார். இங்கிவரை நாம் பிறவே என்ன தவம் செய்து விட்டோம். எங்கிருந்தோ வந்தார் யோகிராம் சுரத்குமார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாட்டு. யோகிராம் சூரத்குமார் என்றதும் உருகாதாமணம் யோகன குஞ்சரி. மணவாளன் ஒரு பாட்டுக்கு யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார். நினைந்து நினைஞ்சு பாடிட்டேன் இல்லையா? இது அந்த பாட்டு டக்குனு வரலையே, என்ன பண்றது? யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராயா. இந்த சங்கர் சாமி பேரில் நிறைய பாட்டு. அது எப்பெல்லாம் சாமியை பற்றி நான் யோகிர நாம சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ராம்நாம் குரு உபதேச மந்திரம் அப்படின்னு இல்லை, தீட்சா மந்திரம்னு யாருக்கா கொடுத்துருந்தா தான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம். இப்போ நமக்கெல்லாம் அது கிடையாது இல்லையா? அப்போ குருநாதரோட மந்திரமே பெரியப்பாப்பு தான் சொன்னார். குருநாதரோட அந்த மாதிரி தீட்சையெல்லாம் கிடைக்கலன்னா அவள் குரு மந்திரத்தை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சங்கர் நான் அப்படி இந்த மாதிரி நினச்சுட்டே இருக்கும்போது அன்னைக்கு சங்கர் இங்கே பாரு ஒரு 4 லைன் தோன்றுது. பக்தர்கள் கூரை தீர்க்கும் பரந்தாமனே, பகவானின் பேர் சொல்லும் ஸ்ரீராமனே, உன்னாமம் சொன்னாலும் ஸ்ரீராமமே, ஸ்ரீராமம் சொன்னாலும் உன்னாமமே, ஸ்ரீராமம் சொன்னாலும் உன்னாமமே. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராயா. அப்பயே சாமி பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த டாபிக்லாம் வரும்போது சொல்லியாச்சாருன்னா, பகவான் நாமா நமக்கு பகவான் கொடுத்த நாமா எல்லாரும் இந்த நாமாவை சொல்லலாம். இந்த உபதேசம் பண்ணாதான் குருமந்திரம் அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் யோகிராம் சுத்மா நாமா சொல்லலாம். அந்த நாமா ஒவ்வொருத்தரையும் கையை பிடிச்சி அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் காட்டிக்கணும். அதுக்கு ஒரே உதாரணம் இந்த பக்தையும் அவளோட மகனும். அவள் லைஃப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் சுவாமி, இப்பயும் சுவாமி, எப்போவுமே சுவாமி தான். யோகிராம் சுத்மா, யோகிராம் சுத்மா, இது தவிர்த்து வேற சிந்தனையே கிடையாது. ஜெய் யோகிராம் சுத்மா. பகவான் நேற்றைக்கு பார்த்தோம். பகவானுக்கு நமஸ்காரம் செய்வது என்பதனுடைய அர்த்தத்தை, பகவானுக்கு ஒவ்வொரு முறையும் நாம் நமஸ்காரம் செய்யும் பொழுது ஆத்மார்த்தமாய் நாம் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். நம்மிடம் இருந்து நம்மிடம் எது இல்லையோ அதை நாம் பிரார்த்தித்து அவர் கருணையால் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரார்த்திப்பதும் அவருடைய நாமத்தை சொல்வதும் தான் நாம் செய்யும் தவம். இப்படித்தான் எனக்கு பகவான் சொல்லிக் கொடுத்தார். ஆகவே நாம் நமஸ்காரம் செய்யும் பொழுது நமக்கு தெரியாது இது நம்மை சரணாகதியில் கொண்டு விடுமா என்று. அது வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். ನಾವು அதையொட்டி இந்த சரணாகதத்திற்கு முதல் அடிப்படை என்ன? ஸ்தூலமாக செய்வது நமஸ்காரம். நாம் பிரதட்சிணம் செய்கிறோம் பகவானை சுற்றி. ஒரு பூஜை முடிந்த பிறகு அந்த பிரதட்சிணம் இல்லாமல் அந்த பூஜை முடிவுறாது. பூஜையின் இறுதியில் நாம் பிரதட்சிணம் நமஸ்காரம் செய்துதான் அதை முடிக்க வேண்டும். அந்த பிரதட்சிணத்தினுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய வழிபாடை நான் கண்குளிர பார்த்து விட்டேன். உன்னிடமிருந்து வரும் பெரும் சக்தியும் கருணையும் எனக்குள்ளே வந்துவிட்டது. இனி இங்கிருந்து நான் சென்ற பிறகு கூட என்னுடைய வாழ்க்கையானது உன்னை சுற்றி சுற்றியே வர வேண்டும். நீயே என்னுடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும்.
நானும் என்னுடைய வாழ்க்கையும் உன்னை சுற்றி வர வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் பிரதட்சிணமாக வெளிப்படுகிறது ஸ்தூலமாய். இந்த இரண்டிற்கும் அடிப்படை என்னவென்றால், பகவானே, இந்த உலகத்தை நீ உருவாக்கியுள்ளாய், நீதான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களுமாக ஆகியிருக்கிறாய். ஏக்க வஸ்துவாக இருந்த நீ இன்றைக்கு பல 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 பொருட்களாக வடிவெடுத்திருக்கிறாய் இந்த உலகத்தில். அது மட்டுமல்ல, இந்த பொருள்களை எல்லாம் இயக்கி வருகிறாய். You are the intelligent director of this world, the cosmos. நாம் இந்த உலகத்தை கூர்ந்து கவனித்தோமானால் ஒவ்வொன்றிற்கும் பின்னால் ஒரு பேரறிவு இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். அறிவில்லாமல் நம்மால் வாழ்க்கையை நடத்த முடியுமா? அறிவுதானே நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அந்த அறிவு ஒவ்வொன்றின் பின்னால் இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். இதை வைத்து பகவானே, நீ உருவாக்கிய உலகம், நீ இயக்கி வரும் இந்த உலகம் உன்னால் மட்டுமே, உன்னுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சங்கல்பம் எப்படி ஏற்படுகிறது? எனக்கு என்ன தேவை ஏற்படுகிறதோ அந்த தேவையை ஒட்டி உன் சங்கல்பம் அதற்குரிய நிகழ்ச்சி. பகவான் சொல்வார், வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் பை ஹிஸ் வில். Why does it happen? Because it's necessary. It is a blessing from God. Accept it. He always said to me, Devki, whatever situation, Father keeps this beggar and Devki. We should not only accept it as God's grace, but be grateful to Him for it. இந்த ஒரு உபதேசம் வாழ்க்கையை முழுவதும் நாம் கடைபிடித்தோமானால் போரும். பகவான் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பார், எந்த ஒரு மகாத்மாவின் உபதேசங்களிலும் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை வாழ்க்கையை முழுவதும் பயிற்சி செய்யுங்கள். உங்களுடைய உண்மை, பேருண்மை என்னவென்று புரிந்துவிடும். பகவான் சொன்னார், நம்மை எந்த ஒரு சூழ்நிலையில் கடவுள் வைத்தாலும் அதற்கு நமக்கு தேவை இருக்கிறது. அதை அறிந்து கொண்டு அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பதை அக்செப்டன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் கடவுள் நம்மை வைத்திருக்கிறார், இதில் ஏதோ ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது, இதில் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. எனக்கு தெரியவில்லை, உடனடியாக என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டவில்லை என்ன ஒரு ஆசீர்வாதம் என்று. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய பகவான் இதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய வெல்விஷர், என்னுடைய நலம் விரும்பி. அவர் எனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். இந்த ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாகின்றார், இதில் ஏதோ ஒரு விசேஷ ஆசீர்வாதம் இருக்கிறது, அதனால் அவர் இதை உருவாக்கி இருக்கிறார். இதில் உள்ள ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும் என்று தான் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பகவான் எனக்கு சொன்னார். அது மட்டுமல்ல, இது ஆசீர்வாதம் என்று நான் தெரிந்து கொள்வதால் அதற்கான நன்றியோடு இருக்க வேண்டும் என்று இது ஒருபடி மேலே போய் சொல்கிறார். நமக்கு இதை ஆசீர்வாதம் என்று ஏற்றுக்கொள்வதோ பார்ப்பதோ பெரிய ஒரு தவம். அவ்வளவு எளிதில் எதையும் நாம் ஆசீர்வாதமாய் பார்த்துவிட முடியாது. உடனடியாக நமக்குள்ளே இருக்கும் அகங்காரம்தான் சதா ரியாக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதனால் நம்மை மேலும் மேலும் பல சங்கடங்களில் அது ஆழ்த்திவிடும். ஆனால் நாம் அதை அறிய மாட்டோம். அகங்காரத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறோம். இதிலிருந்து விடுபடுவதுதான் லிபரேஷன், சுதந்திரம். இதிலிருந்து விடுபடுவதுதான் முக்தி என்று சொல்கிறார்கள். ஆக நாம் அதற்காக கடவுளிடம் நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையில் நம்மை வைத்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வதோடு
அதற்காக கடவுளிடம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்றுதானே பகவான் சொல்லியிருக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை, பகவானும் இதை சொல்லியிருக்கிறார், எங்களை படிக்கச் சொல்லியிருக்கிறார். ஒரு புத்தகம் நீதி கதைகள் என்று வரும், ராமகிருஷ்ணா மட்டில் அப்பொழுது வெளியிட்டிருந்தார்கள். அதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு கதையும் படிக்கச் சொல்வார் பகவான். அந்த மாதிரி நிறைய கதைகள் படித்திருக்கிறோம், அதை நாம் அவ்வப்பொழுது பார்த்து வருகிறோம். அதில் ஒன்று, ஒரு அரசனுடைய மந்திரி ஒருவர் இருந்தார், அமைச்சர். அவர் கடவுளிடம் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர், தெய்வ பக்தி உள்ளவர். அவர் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற ஒரு வாக்கியத்தை முற்றிலும் உணர்ந்திருந்தார். அதனால் எப்பொழுதும் அடிக்கடி அதை சொல்லிக்கொண்டே இருப்பாராம். யார் என்ன சொன்னாலும், ஐயோ இப்படி நிகழ்ந்து விட்டது, இப்படி நிகழ்ந்து விட்டதே என்று சொன்னால், கவலைப்படாதீர்கள், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்வாராம். ஒருமுறை அந்த அரசன் தன்னுடைய குளியல் அறையில் வழுக்கி விழுந்து விட்டான், கையை ஒடித்து கொண்டு விட்டான். இந்த சமயத்தில் அவரிடம் போய், அரசே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொன்னால் எப்படி இருக்கும் அவருக்கு? ஒருவர் ஏதோ ஒரு மிகுந்த வருத்தத்தோடு ஒரு துக்கத்தை நம்மிடம் சொல்கிறார், அந்த துக்கத்துக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்றுதான் அவர் நம்மிடம் வருகிறார். இல்லை இல்லை, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னோமானால் அவர் நம்மை அடித்தாலும் அடித்து விடுவார். ஆனால் அந்த அமைச்சர் இதை சொல்லியே விட்டார். அரசன் வெளியே வந்து அத்தனை துன்பத்தில் அத்தனை வலியில் இருக்கும் பொழுது, கவலைப்படாதீர்கள் அரசே, இதுவும் நன்மைக்கு தான், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொன்னவுடன் அந்த அரசனுக்கு கோபம் தாங்கவில்லை. உமக்கு சற்று கூட என் மீது இரக்கமில்லையா, இப்படியெல்லாம் பேசுகிறீர்களே என்று அவரை சிறையிலேயே தள்ளிவிட்டார். அதன் பிறகு அந்த அரசர் சில நாட்களில் வேட்டையாடச் சென்றாராம். அப்பொழுது அந்த காட்டுக்குள் வசித்த அந்த காட்டுவாசிகள் சிலர் காட்டு மிராண்டிகளாக இருந்தார்கள். அவர்கள் அவ்வப்பொழுது அவர்களுடைய தெய்வத்திற்கு பலி கொடுப்பது வழக்கம். அதனால் அவர்கள் இந்த அரசனை பார்த்தவுடன் இவனை பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள். அவருக்கு அந்த கை அதற்குள் சரியாகிவிட்டது. அதனால்தான் தைரியமாக அவர் வேட்டையாட கிளம்பினார். அவரை அவர்கள் பிடித்து சென்றவுடன் அவர்களுடைய தெய்வத்துக்கு முன்னால் கட்டி போட்டார்கள். அவர்களுக்கு ஒரு நிபந்தனை உண்டு, யாரை பலி கொடுக்கிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு அங்கஹீனமும் இருக்கக்கூடாது. இப்பொழுது கூட பூஜை செய்யும் பொழுது எந்த காயத்துடனும் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். காயம் இருந்தால் பூஜையிலிருந்து விலக வேண்டும். உடனே அவர்கள் பார்த்தார்கள், அதை அவர்கள் பரிசோதிப்பதை வழக்கம். அப்பொழுது இவருடைய கையில் அடிபட்டதனால் ஏற்பட்ட அந்த காயத்தின் வடு இருந்தது பார்த்தார்கள். உடனே இவர் அங்கஹீனர் என்று இவரை விடுவித்து விட்டார்கள் பலி கொடுப்பதிலிருந்து. அதன் பிறகு இவர் திரும்பி வந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு அந்த அமைச்சருடைய கூற்று ஒரு தெளிவை உண்டாக்கியது. அடடா, என்று இதைத்தானே அவர் சொன்னார், இன்றைக்கு நான் அந்த விழுந்து அந்த காயம் இல்லை என்றால் என்னை இவர்கள் பலி கொடுத்திருப்பார்கள், என் உயிரே அல்லவா போயிருக்கும். அன்றைக்கு அமைச்சர் சொன்னதை நாம் தவறாக எடுத்து விட்டோமே என்று எண்ணி அவரை உடனே விடுதலை செய்து விட்டார். பிறகு அரசர் கேட்டார், அது சரி, நான் கீழே விழுந்து அடிபட்டது நன்மையில் முடிந்தது, உங்களை நான் சிறையில் தள்ளும் பொழுது கூட நீங்கள் சற்றும் கலங்கவில்லை. நீங்கள் ஒரு பேருண்மையை எனக்கு எடுத்து சொல்லியும் நான் தான் அதை கேட்காமல் மூடத்தனமாய் உங்களை சிறையில் தள்ளினேன். அப்பொழுது நியாயமாய் உங்களுக்கு கோபம் வந்திருக்க வேண்டும், என்னை ஏசி இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் மிகவும் அமைதியாக இருந்தீர்கள். அப்பொழுதும் சொன்னீர்கள், அரசே இதுவும் நன்மைக்குத்தான் என்று. இது எப்படி நன்மையாகும் என்று கேட்டவுடன் அவர் சொன்னார், நீங்கள் என்னை சிறையில் தள்ளவில்லை என்றால் நானும் உங்களோடு வேட்டையாட வந்திருப்பேன், என்னையும் அவர்கள் பிடித்து கட்டியிருப்பார்கள். உங்களை அங்கஹீனர் என்று கண்டு கொண்டவுடன் என்னிடத்தில் எந்த அங்கஹீனமும் இல்லை என்று தெரிந்து உடனே என்னை பலி கொடுத்திருப்பார்களே அரசே. இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு நீங்கள் என்னை சிறையில் தள்ளியதுதானே காரணம். அது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் முடிந்தது பார்த்தீர்களா என்று கூறினார். இது ஒன்றொன்றும் நாம் மனதில் நிறுத்தி அதை இறக்க வேண்டும். ஒவ்வொன்றும்
நாம் ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக அவ்வப்பொழுது நடப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, அது என்னவென்று நமக்கு தெரியாது. அதற்கு அடுத்து நடக்கப் போவது என்ன என்றும் நமக்கு தெரியாது. இந்த நேரத்தில் நம்முடைய கண்களாலும் காதுகளாலும் அறிவினாலும் எட்டிய அளவுக்குத்தான் அதை பார்க்கிறோம், அதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் அதற்கு பின்பு இருக்கும் சூக்ஷ்மங்கள் நமக்கு தெரிவதில்லை. அந்த இடத்தில்தான் நமக்கு நம்பிக்கை வேண்டியிருக்கிறது. பகவான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். நம் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவரிடமிருந்து தான் வருகிறது. அவர் என்னுடைய நலம் விரும்பி என்னை அவர் கடவுளிடம் சேர்ப்பதற்காகத்தான் இத்தனையும் செய்கிறார். இதுவே என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம். அந்த லட்சியத்திற்கு என்னுடைய குருநாதர் என்னை எப்பொழுதும் தயார் செய்து கொண்டே இருக்கிறார். அதை ஒட்டித்தான் என் வாழ்வில் அத்தனை நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன. அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவருடைய ஆசீர்வாதம் என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். நமக்கு தெரியாதவற்றை தெரிந்த பெரியவர்கள் சொல்லும்பொழுது அதை ஸ்ரத்தையோடு கேட்டு அதில் மனதில் இறக்கி அதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். இந்த நம்பிக்கை பகவானிடம் மிகவும் முக்கியமாக திருடமாக நமக்கு இருக்க வேண்டும். திரு ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஒரு இடத்தில் சொல்கிறார், எனக்கு ரகசியம் என்று எதுவுமே இல்லை, யார் வேண்டுமானாலும் என்னுடைய ரகசியத்தை எட்டி பார்க்கலாம், எனக்கு பூரண சம்மதம் என்று சொல்கிறார். அதாவது அவருடைய வாழ்க்கையானது இயற்கையோடு இணைந்து ஒவ்வொரு நிமிடமும் நடப்பது அத்தனையும் கடவுளின் இச்சையாலேயே நடக்கிறது. அதனால் இதில் எந்த பாதகமும் இல்லை, எந்த முரண்பாடும் இல்லை என்பதில் உறுதியாக இருந்தோமானால் அதனுடைய சூக்ஷ்மங்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியும். நாம் செய்யும் தவறுகள் கூட தவறுகள் இல்லை, இறைவன் இச்சையால் இது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டோமானால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மால் அமைதி காக்க முடியும். ஒவ்வொன்றையும் தெய்வத்தினுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறது என்று ஏற்றுக்கொண்டோமானால், அக்செப்டன்ஸ், மனதார ஏற்றுக்கொண்டோமானால் அது என்ன சூக்ஷ்மம், அது எப்படி நமக்கு ஆசீர்வாதம் என்பதை அதுவே காட்டிக் கொடுத்துவிடும். சிறிது நாள் பிடிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அதன் பின்னே இருக்கும் ஆசீர்வாதம் என்ன என்பதை நமக்கு கண்கூடாய் காட்டித்தது. இது நிறைய பேருக்கு அனுபவமாக இருக்கும். நாம் தான் அதை நினைத்து பார்த்து அதிலிருந்து ஞானத்தை எடுத்துக்கொள்வதில்லை. ஆக நமக்கு வாழ்க்கையில் நம்முடைய மனதில் வரும் எண்ணங்கள் எல்லாம் இறைவனுடைய இச்சையால் வருகின்றன. நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் கூட அவரிடமிருந்து தான் வருகின்றன. நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் அவர் நம்மை கருவியாக வைத்து செய்கிறார் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட நமக்கு எண்ணங்களில் சுத்தம் உண்டாகும், தூய்மை உண்டாகும், வார்த்தைகளில் தூய்மை உண்டாகும். அதேபோல் நம்முடைய காரியங்களில் ஆற்றலோடு நடைபெறும். நாம் இறைவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அது. இந்த பயிற்சி எல்லோருக்கும் மிகவும் முக்கியம். இது பகவானுடைய உபதேசம். நடப்பது அனைத்தையும் இறைவனின் சங்கல்பம். அது உனக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதம். எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் கடவுள் உன்னை வைத்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்வதோடு அதற்காக கடவுளிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். ஏனெனில் அது கடவுளின் ஆசீர்வாதமே. இது நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டிய ஒரு பேர் உண்மை. இதைத்தான் நமக்கு பகவான் சொல்லிக் கொடுக்கிறார். இதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? மன அமைதி. எந்த நேரத்திலும் சஞ்சலம் வராது. இதில் நாம் உறுதியாக இருந்தோமானால் எப்பேற்பட்ட கொடுமை நடக்கட்டுமே, இந்த கொடுமையிலும் எனக்கு ஏதோ ஆசீர்வாதம் இருக்கிறது, இதை கடவுள் நடத்துகிறார், கடவுளிடம் எனக்கு நெருக்கம் வேண்டும், இது பெரிய ஆசீர்வாதம் என்று நாம் ஏற்றுக்கொண்டோமானால் நம்மை கடவுளிடம், அந்த கொடுமையே நம்மை கடவுளிடம் கொண்டு போய் சேர்த்துவிடும், பெரிய ஆசீர்வாதமாக அமைந்துவிடும். அதை கொடுமையாக மட்டும் பார்த்தோமானால் அது எப்பேற்பட்ட கொடுமை. நாம்
நமக்கு சேர வேண்டிய பெரும் ஞான செல்வத்தை இழந்து விடுகிறோம். பலவிதமான ரியாக்ஷன்ஸ் வரும். டிப்ரெஷன் என்று சொல்வார்களே, அது வரும். அதற்கு பிறகு மருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாய், தூக்கம் கெடும். கடைசியில் மனம் என்ன கோளாறில் மாட்டிக்கொள்ளும் என்றே சொல்ல முடியாது. அதனால் நடப்பவை அனைத்தும் ஆசீர்வாதம் என்ற ஒரு மருந்தை நாம் உட்கொண்டே இருந்தோமானால், பிடிவாதமாக, வலுக்கட்டாயமாக, திருடமாக இந்த நம்பிக்கையை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கர்ம வினையை ஒட்டித்தான் ஒவ்வொன்றும் நடக்கின்றன. நாம் யாருக்கோ எப்பொழுதோ கொடுத்த துன்பங்கள் தான் நமக்கு துன்பங்களாக இன்று திரும்பி வருகின்றன. நாம் செய்த துன்பம் நமக்கு மறந்துவிட்டது. ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கும் தெய்வம் ஒரு நாளும் மறக்காது. இதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டோமானால் இந்த பிறவியிலும் எந்த துன்பத்தையும் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். கொடிய வார்த்தைகளை பேச மாட்டோம். பலவிதமான குரூவல்டிஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த கொடுமைகளுக்கு மனிதர்களை ஆளாக்க மாட்டோம். கடவுளிடம் அதைத்தான் காட் ஃபியரிங் என்று சொல்வார்கள். காட் ஃபியரிங் என்றால் நாம் செய்யும் பாவங்களுக்கு நமக்கு தண்டனை கொடுத்து விடுவார் கடவுள் என்ற ஒரு பயத்தில் நாம் பாவத்தை செய்யாமல் இருப்போம். அதனால் நாம் இதை திரும்ப திரும்ப நினைவில் கொண்டு வர வேண்டும். நாம் ஏதோ செய்த துன்பம்தான் இன்றைக்கு நம்முடைய துன்பமாக வடிவெடுத்து நம்மிடம் வந்திருக்கிறது. நம்முடைய பழைய கடன் கழிகிறது. இது ஒரு லாபம். இன்னொரு லாபம், இதை வெறுமே கடவுள் கொடுப்பதில்லை, இதில் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் வைத்துத்தான் கொடுக்கிறார். இதை அனுபவத்தில் அறிந்த மகாத்மாக்கள் நமக்கு திரும்ப திரும்ப எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை நாம் ஆசீர்வாதம் என்று ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது மனச்சஞ்சலங்கள் மறைந்துவிடும். நம்முடைய ரியாக்ஷன்ஸ் வயலண்டாக வராது. அதே சமயம் இது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்பதை சில நாட்களிலேயே நாம் கண்டுபிடித்து விட முடியும். எப்பேற்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒவ்வொரு ஸ்டேஜையும் பார்த்தோமானால் அதில் பல துன்பங்கள் நிறைந்திருக்கும். பெரிய பெரிய விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோமானால் நன்கு தெரியும். பெரிய பெரிய சரித்திரம் படித்தவர்களுடைய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோமானால் அது நன்கு தெரியும். அதேபோல் பெரிய மகாத்மாக்கள் ஏதோ ஒரு பெரிய துன்பம் ஒரு திருப்பு முனையாக அமைந்து நம்முடைய பகவானுடைய வாழ்க்கையில் அவர் விளையாட்டாக வீசிய தாம்பு கயிறு ஒரு குருவின் மேல் பட்டு அது விழுந்து இறந்ததினால் எப்பேற்பட்ட திருப்புமுனை அவருக்கு. அப்பொழுதுதான் அவர் உட்கார்ந்து சிந்தித்தாராம், இந்த இறப்பு என்றால் என்ன, பிறப்பு என்றால் என்ன, அந்த குருவின் இறப்பதற்கு முன் எது இருந்தது, அது இறந்து விட்டது என்று நினைத்த பிறகு அதிலிருந்து எது போயிற்று, ஏன் அது இருக்க வேண்டும் பிறகு போக வேண்டும் என்று வாழ்க்கையை பற்றிய பெரிய பெரிய நிகழ்வுகளை அவர் உள்ளம் ஆராய்ந்தது. அவரையும் மறந்தவர் ஆத்ம தியானத்தில் ஆழ்ந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு கப்படியா பாபா கிடைத்தார். மற்ற குழந்தைகள் எல்லாம் பயந்து ஓடும் பொழுது இந்த குழந்தைக்கு எந்த தைரியம் அருகே போய் நமஸ்காரம் செய்து, சுவாமி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், தாங்கள் ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று கூறும் அளவுக்கு இந்த குழந்தைக்கு பக்குவம். அது பிறந்ததிலிருந்தே 4 வயதில் பகவான் கங்கை கரையில் சாதுக்களோடு சென்று அமரும் வழக்கம் இருந்தது என்றால் அது சாதாரண விஷயமா? அது கருவில் இருந்தே உருவாகி இருக்கிறது அல்லவா? இதை பற்றி இன்னொன்றும் சொல்கிறேன். கர்ப்பவதிகள் குழந்தைகளை தன்னுடைய வயிற்றில் தாங்கிக் கொண்டிருக்கும் நேரம் நிறைய இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு நாமத்தின் சக்தியும் உள்ளே இறங்கி அந்த குழந்தையையும் எட்டும். வயிற்றிலே வளருகின்ற குழந்தை அந்த நாமத்தினுடைய அதிர்வுகளிலேயே உருவாகும். பிரகலாதன் கதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? அவருடைய தாயார், எப்பேற்பட்ட கணவர் இந்த தாயாருக்கு, ஹிரண்யகசிபு, தான் தெய்வம், தன்னுடைய நாமத்தை எல்லோரும் சொல்ல வேண்டும். ஓம் ஹிரண்யகசிபுவே நமக என்று எல்லோரையும் சொல்ல வைத்தவன். அவனுடைய மனைவி பாருங்கள், நாரதருடைய ஆசிரமத்தில் சென்று தான் கர்ப்ப காலத்தில் நாரதருடைய ஆசிரமத்தில் விட்டு சென்றான்.
அங்கு சதா சத்சங்கம் நடந்து கொண்டிருந்தது. அந்த சத்சங்கம் அனைத்தும் அவள் வயிற்றிலே தாங்கியிருக்கும் பிரகலாதனுக்கு சென்றது. எப்பேற்பட்ட குழந்தையாக அவன் வெளியே வந்தான். அவனுக்கு பின்னால் அவருடைய தந்தையால் ஏற்பட்ட அத்தனை தீங்குகளும் எப்படி பெரிய ஆசீர்வாதமாக மாறின. அவனால் அல்லவோ தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்ற வாக்கே உண்மையாயிற்று. அதை எடுத்து காட்டிய ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் பிரகலாதனையே சார். அந்த குழந்தை அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்றால் அந்த சத்சங்கம் என்பது என்ன? இறைவனோடு கூடிய அந்த சங்கம். நாம் இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நாமம் சொல்லும் பொழுது நீங்கள் சத்சங்கத்தில் இருக்கிறீர்கள். யோகிராம் சரத்குமார் என்ற நாமம் சொல்லும் பொழுது அவர் உடனே அங்கு பிரசன்னமாகி விடுகிறார். அவருடைய சங்கத்தில், அவருடைய பிரசன்ஸில் நாம் இருக்கிறோம். இதுதான் சத்சங்கம். அதே மாதிரி அவருடைய உபதேசங்களை நாம் பற்றி பேசும்பொழுது அந்த வார்த்தைகளில் அவர் இருக்கிறார். அது சத்சங்கம். நம் பகவான் சொல்லியிருக்கிறார், 2 பேர் சேர்ந்து இந்த பிச்சைக்காரனுடைய லீலைகளை பற்றி பேசி ஆனந்தித்தீர்களானால் அந்த இடத்தில் இந்த பிச்சைக்காரன் இருக்கிறான், அதுவே உங்களுக்கு ஆசிரமம் என்று கூறினார். அதுவே இந்த பிச்சைக்காரனின் கோவில், அதுவே இந்த பிச்சைக்காரனின் ஆசிரமம். எங்கெல்லாம் பக்தர்கள் கூடி இந்த பிச்சைக்காரனுடைய லீலைகளை பற்றி பேசி ஆனந்திக்கிறார்களோ, இவருடைய நாமத்தை சொல்லி ஆனந்தப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் என்றார். ஆக இதெல்லாம் சத்சங்கம்தான். ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. பாண்டிச்சேரி அன்னை அவர்கள் தன்னுடைய பக்தை ஒரு வீட்டுக்கு சென்றாராம். அங்கு ஒரு 2 இரட்டை குழந்தைகள் அவர்களுக்கு, அந்த பக்தைக்கு. அந்த 2 குழந்தைகளும் மிக வித்தியாசமாக இருந்தார்கள், மிக அழகாக இருந்தார்கள், மிக தூய்மையான மனதை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களை பார்த்தவுடன் பாண்டிச்சேரி அன்னைக்கு ஒரு ஓவியம் ஞாபகம் வந்தது. 19வது நூற்றாண்டில் ரெனால்ட்ஸ் என்ற ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஓவியர் இருந்தார். அவருடைய இந்த ஓவியம் இரட்டை குழந்தைகள் வரைந்திருந்தார். அந்த ஓவியம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த ஓவியம் எனக்கு ஞாபகம் வருகிறதே உங்கள் குழந்தைகளை பார்க்கும் பொழுது என்று பாண்டிச்சேரி அன்னை சொன்னவுடன் அந்த பக்தி சொன்னாள், ஆமம்மா, நான் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது என்னுடைய கட்டிலுக்கு எதிரே அந்த படத்தின், அந்த ரெனால்ட்ஸ் என்பவருடைய அந்த ஓவியத்தின் ஒரு நகலை எடுத்து மாட்டி வைத்திருந்தேன். நான் இரவு படுக்கப் போகும் முன்பும் காலையில் விழித்த பிறகும் அந்த படத்தை நேரே பார்ப்பேன். உடனே இறைவனிடம் வேண்டுவேன், எனக்கு இந்த மாதிரி குழந்தைகள் அமைய வேண்டும், தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும், இறைவனிடம் நெருக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்வேன். இதை நான் இடைவிடாது கருத்தரித்த அந்த எனக்கு தெரிந்த நாளிலிருந்து கடைசி வரை இதை நான் வேண்டிக் கொண்டே இருந்தேன். ஆச்சரியமாக எனக்கு அந்த மாதிரியே 2 குழந்தைகள் பிறந்தார்கள். அதில் பாண்டிச்சேரி அன்னை சொல்கிறார், அவர்களுடைய தாய் தந்தையின் சாயல் சிறிதுதான் இருந்தது. அந்த 2 குழந்தைகளின் சாயல் முற்றிலும் அந்த ரெனால்ட் என்ற ஓவியர் வரைந்த அந்த குழந்தைகளை சாயலாக இருந்தது என்று சொன்னார், என்று ஆச்சரியப்பட்டு போனார். ஆக எண்ணங்கள் எப்படி எல்லோரையும் உருவாக்குகிறது பாருங்கள், கருவிலிருந்தே உருவாகிறது. அதனால் நாம் இந்த உபதேசங்களை எல்லாம் மனதில் திரும்ப திரும்ப அசை போட்டு அதை நம்முடைய இரத்தத்தில் இறக்கி, உள்ளே ஆழத்தில் இறக்கி அது செயலாக வெளிப்பட வேண்டும். அதற்கு இதை நாம் திரும்ப திரும்ப நினைக்க வேண்டும். நினைத்தாலும் அதனுடைய கருத்து நமக்குள்ளே இறங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனை தான் நம்மால் முடியும். அந்த பிரார்த்தனையை நாம் செய்துவிட்டோமானால் நியாயமான எந்த ஒரு பிரார்த்தனையும் கடவுள் நமக்கு தராமல் இருக்கவே மாட்டார். அதற்கு மேலும் அவர் கொடுப்பார். இவற்றை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். எது நடந்தாலும் அது இறைவனுடைய இச்சையால் மட்டுமே நடக்கிறது. அதற்கு நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, அது நம்மை கடவுளிடம் கொண்டு போய் நெருக்கமாக்கிவிடும். ஆகவே அதை நாம் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க முடியவில்லை என்றாலும் அதுவும் இயற்கை தான். ஆனால் அதற்காக நாம் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும்.
இதை மனதில் நிறுத்தி இன்றைய பிரார்த்தனையை நாம் பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான்